இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். கடந்த வாரத்தில் சொன்னதை வேகமாக ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய செய்தி இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா, இந்த செய்தியை நான் போன வாரம் செய்தி கொடுத்துருக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் தேவன்ட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன். கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த செய்தியை போன வாரம் தொட முடியாத அளவுக்கு 1 மணி நேரம் செய்தி வந்துருச்சு. திருவிருந்து கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தேவனுடைய செய்தி நமக்கு போன வாரம் நமக்கு கிடைச்சது. இப்போ மறுபடியும் எனக்கு அதே பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த வாரத்தின் செய்தி எவ்வளோ இருக்கு? கொஞ்சமா இருக்கு. 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுவோம். நான் இதை போய் 1 மணி நேரம் எப்படி ஆண்டவரே தருவேன் என்று எனக்குள்ள ஒரு வேதனை. சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அது எங்கேயாவது பெருசு பண்ண முடியுமா என்று அதை நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அதை சொல்ல வேண்டிய செய்தியே நான் கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ பார்க்க போனால் 1 மணி நேரம் 10 அளவுக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். சரி இருக்குது. கடந்த வாரத்தில் சொன்னது வேகமாக என்னன்னு ஒரு 5 நிமிஷத்துல ரீகால் பண்ணிட்டு இந்த வாரம் செய்திக்கு போவோம். கர்த்தருடைய கிருபையினால ஆத்மா ரட்சிப்பு அல்லது மனம் புதிதாகுதல் என்கின்ற தலைப்புல நாம் தொடர்ச்சியாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனம் புதிதாகுதல் வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம். மனம் எந்த அளவுக்கு புதிதாகி கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்ந்திருக்கும். அதெல்லாம் நான் வச்சுக்கொள்ளுங்க. வாழ்க்கையின் தரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தின் தரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையின் தரம் இருக்கும். இந்த அக்கா மகன் பிருத்திவிராஜ் இருக்குன்னா அவன் பையனுக்கு வந்து வயசு 3 மாசம் கூட ஆகல. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்றேன். அவன் இந்தியாவிலே எது பெஸ்ட் ஸ்கூலு, என்ன படிக்க வைக்கலாம், நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி அவன் பையனை இன்ஜினியரோ டாக்டர் ஆக மாட்டான். நான் வேணா இப்போ எழுதித்தரேன். பெற்றது அவன் தான், திட்டம் போறது அவன் தான். நான் இன்னைக்கு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்ஜினியர் டாக்டர்ன்றது நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்டு நமக்கு பெருசா தெரியுது. இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரா நம்ம போனோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம் எடுத்துன்னு தராங்க. சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது இன்ஜினியர் டாக்டர் இவ்வளவுதான். அந்த புத்தாஞ்சட்டில் அந்த குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். இந்த லெவலுக்கே நம்மளால வர முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம், முசிறில் எது நல்ல ஸ்கூலு என்று சொல்லி நம்ம பிள்ளைகளை சேர்க்கும் போது நம்மளுடைய நாலேஜ் எது வரைக்கும் போது முசிறியில் இருக்கிறதா நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியும் அப்படின்ட்டு அது முசிறி வரைக்கும் நம்ம பார்க்கறோம். ஒரு எம்எல்ஏ இருந்தாருன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, கையில காசு இருக்கிறதுனால திருச்சி டிஸ்ட்ரிக்ட்குள்ள எதுங்க நல்ல ஸ்கூலுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? எங்க ஒரு அக்காவோட பொண்ணு வந்து திருச்சியில எஸ்ஆர்வி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குது. ஏன் அங்கே போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, ஏன் இங்க இருக்கிற அமலா ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாதா? அவங்களுடைய என்ன அதான் விஷயமே. அதுதான் நான் சொல்றேன். ஒரு எம்பியோ ஒரு முதலமைச்சரோ அவர் என்ன யோசிக்கிறாரு, தமிழ்நாட்டில் அளவில் எங்க பெஸ்ட் ஸ்கூல்னு பார்க்குறாரு. இன்னும் நாலேஜ் வந்துருச்சு. இங்கிலீஷ் மீடியம் சொல்லி முடிச்ச உடனே இங்கிலீஷ் மீடியம் தான் முடிவு பண்ணிடுறாங்க. அப்படின்னா நம்ம ஏன் இங்கே வச்சுக்கிட்டு, ஏன் டெல்லிக்கோ பாம்பேக்கோ எங்கே கொண்டு போகலாம்? எங்கே கொண்டு போனால் அவனுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எங்கே கோச்சிங் நல்லா இருக்குது, அவங்க கண்ணு எதை தேடுது, இந்தியா லெவலில் எது நம்பர் 1 ஸ்கூலுங்க அப்படி இப்படி நல்ல இப்போ இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னா அவங்க எண்ணத்தினுடைய தரம். அதான் விஷயமே. அப்போ லைஃபோட ஸ்டாண்டர்ட் எவ்வளோ லைஃபோட ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வாழ்க்கை தரம் எவ்வளோ இருக்குன்னா, உன்னுடைய எண்ணத்தின் தரம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையின் தரம் அமையும். என்ன போல வாழ்வு அப்படிங்கிறது இதுதான் சொல்றது. நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறதோ உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். இந்த கூலி குறுகி கைகட்டி பார்க்குறவங்களாம் வாழ்க்கையில பாருங்க, அவங்க ஜென்மத்துக்கு முன்னேற மாட்டாங்க. கையெழுத்து போட்டு தரேன். அவங்களுடைய வாழ்க்கை மிதமாக தான் போகும். ஏன்னா அவர்களுக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. வேஷத்துக்காக சில பேர் கோல கும்பிட்டு போடுவாங்க. அந்த கோல கும்பிட பத்தி நான் பேசல ஐயா அப்படிம்பாங்க, அது வேஷம். இயற்கையாகவே சில பேருக்கு அந்த ரொம்ப பயந்த மாதிரி கையை கட்டிட்டு பேசுறது, இந்த மாதிரி காரியங்களாம் இருக்கும் பொழுது பின்னாடி உட்கார்றது. இந்த தம்பி இங்க வந்து உட்காரு, பாயை விட்டுட்டு கீழே உட்காரக்கூடாது தம்பி, தெரியுங்களா? ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தால் எப்படி உட்காருவாரு? அப்படி உட்காரணும். நீ இன்ஸ்பெக்டர் நினச்சிக்கப்போ உட்காரும் போது இன்ஸ்பெக்டர் அப்படி நினச்சிட்டு உட்காரு. நல்ல ஒரு கெஸ்ட்டு நமக்குள்ள வரணும். உன் நட, உன் பார்வை, உன் உட்கார ஸ்டைல் எல்லாம் இந்த கூடி குறுகி போய் உட்காரக்கூடாது.
உங்களுடைய எண்ணங்கள் மாறும். இதுதான் ஆரம்பமே. இது சரியானாதான் எல்லாம் சரியாக முடியும். நம்மளை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரவங்க நம்ம பின்னாடி போய் உட்கார்றது வராது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் மற்றவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. நல்லக்காரன் ஒரு நாள் ஒரு சபைக்கு வந்திருந்தார். நடுவில் ஒரு செவுடு சினிமா தேட்டர் மாதிரி, இங்க ஆண்கள் இங்க பெண்கள் தனியா உட்காந்துருந்தாங்க. இது என்னங்க இப்படிலாம் உட்கார வச்சு அநியாயம் பண்றீங்க அப்படின்னா, இவங்களும் ரசிக்கப்பட்டவங்களா? ஆமாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? எடுத்தாச்சு. இப்போ ஞானஸ்தானம் எடுத்துமா தப்பு பண்ணுவானுங்க. சினிமா தேட்டர்ல ஆணும் பெண்ணும் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஒரு சர்ச்சில் வந்து உங்களாலையும் உட்கார்ற அளவுக்கு உங்க மனசு பரிசுத்தம் போலன்னு கேட்கலாம். நம்ம அப்படியே தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதா இருக்கு. பஸ்ல போனா கூட கிளவியா இருந்தாலும் உட்காருங்க, குமரியா இருந்தாலும் உட்காருங்க, கேளுங்க. ஆனா ஒரு தடவை வார்த்தை உட்காந்துக்கலாமான்னு கேளுங்க. நான் ஒரு அட்டையை கூட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த அட்டையை கூட்டால வச்சு நான் உட்காந்துட்டேன். போ, உங்களால சொல்லதானே கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பையன் வந்தா உட்கார வச்சிருவாங்க. இவங்களுக்கு நம்ம மூச்சு பிடிக்காதனால அப்படிங்கிறது. இந்த தம்பி உங்க எண்ணங்கள் எல்லாம் மாறணும், நல்லா ஃப்ரீயா இருங்க. மேல தச்சு போச்சுன்னா ஆண்கள் பெண்கள் தனியாக கிடையாது, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து உட்காருங்க. புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஜாலியாக உட்காருங்க, தப்பு கிடையாது. இங்க வந்து ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா மேல சேர் போட மாட்டேன். எல்லாம் யாருன்னா யாரோட உட்காந்துக்கலாம். இந்த கஜாமஜா வெளியே இருக்கக்கூடாது. சரி, கவனிங்க. நம்முடைய எண்ணங்கள்ல மாற்றம் வர வேண்டும். சரி, கடந்த நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்மாவிலே 3 பகுதி, இன்டலெக்ட், வில் அண்ட் இமோஷன் என்று சொன்னேன். அந்த வில் என்று சொல்லக்கூடியதை சித்தம் என்று தமிழ்ல அதை மொழியாக்கம் போட்டிருக்கிறாங்க. அது அவர்களுக்கு சரியாகப்பட்டனாலும் மொழியாக்கம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வில் என்கின்ற வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் நம்ம டிக்ஷனரி மீனிங் நம்ம பார்க்கும் பொழுது விருப்பம் என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வில்லுன்னா விருப்பம், சித்தம் என்று சில காரியங்களில் நம்ம தமிழ் அப்படி போன்றாங்க. ஆக இந்த விருப்பத்தை தேவன் நமக்கு ஏற்கந்தார் என்று கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள நான் சொன்னேன். அப்ப அந்த வெளிப்பாட்டை நான் கேட்கிறேன், ராஜா சார் சொல்லுங்க, ஏன் நமக்குள்ள தேவன் அந்த விருப்பத்தை கொடுத்தார்? அதனுடைய பிரதான கருத்து என்ன? அந்த பிரதான ரகசியம் என்ன? சொல்லுங்க. குனிஞ்சு கூட யோசிங்க சார், தப்பு கிடையாது. ஏன்னா நம்மளை பார்க்கும்போது நம்ம நான் 2 கொம்பு வச்சிருக்கிறது போலவும் கையில சவுக்கு வச்சிருக்கிறது போலவும் அதை நீங்க ஒரு பிரம்மை எப்படி உண்டு பண்ணிக்கிறீங்க? ஏன்னா உங்க கொண்டாடி பேர் தான் நான் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க, உங்க பேரையும் யூஸ் பண்ணக்கூடாது, அது நான் முடிச்சிடுறேன். யார் பேரையும் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு நான் பேசிட்டே போறேன். எனக்கு சொல்லுங்க. டேவிட் அவசரமா நோட்ஸ் பாக்குறீங்க ஐயா? மணிவண்ணன் சொல்லுங்க. ராஜா சார், இப்போ நீங்களும் உங்க கொண்டாடி சைடு போயிட்டு இருக்கிறீங்க. ஏவாள் கனியை தின்னுட்டு புருஷன்கிட்ட கொடுத்தான். இப்போ அப்போ அதே மாதிரி கதை இங்கே ஆகுது இல்லையா? நான் பதில் சொல்லி என் பொண்டாட்டி பதில் சொல்லணும்னா என் பொண்டாட்டி கேட்ட பிறகுங்களா சார்? அதனால் நானும் வந்து தெரிஞ்சாலும் நான் வாயை பூத்திக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு பயந்துன்னா ஆராதனைக்கே வரலன்னு போயிட்டாரு. எதுக்கு கேள்வி கேட்பானே, நம்ம தெரியலன்னு சொல்லுவானே, தலை குனிஞ்சு நிற்பானே. ஏன் சார் ஒரு வெளிப்பாடுன்னு சொன்னா நீங்க படிக்க மாட்டீங்களா? படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு வசனம் தேவையில்லை, வசனம் தேவையில்லை சார். இங்க வந்து பாய சேர்க்கறதுனால ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அது திருப்பி திருப்பி சொல்றேன். அப்படி நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அது கல்யாணத்துல பண்ணிக்கு போட்ட எச்சலைக்கு சமாதி. இதுக்கு மேல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோ. கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையும் சாப்பிடாரு, மொய் வைக்கணும்னு சாப்பிடறான் இல்லையா? தெருவில் இருக்க நாயும் சாப்பிடுறது இல்ல. சொல்லுங்க, அந்த இலையெல்லாம் கொண்டு போய் போடுறான்ல, நாயும் சாப்பிடுறது இல்ல. அங்க இருக்கிற தெருவில் இருக்க பன்னியும் சாப்பிடுறது இல்ல. பன்னியோட வயிறு ரொம்பது தானே, உங்க வயிறு தானே ரொம்பது. வித்தியாசம் வேணாமான்னு கேட்கறேன். பாக்குற சொல்லுங்க, பணம் வந்தீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் பாக்குறேன். நீங்க நான் சொல்றேன், போன வாரம் நான் சொல்லி கொடுத்ததனுடைய பிரதான சாராம்சம் என்ன என்றதான் நான் கேட்கிறேன். நான்
விருப்பத்தை பத்தி நான் பேசினேன். நமக்குள்ள தேவன் அந்த விருப்பத்தை வச்சிருக்கிறார். அந்த விருப்பம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்னும் தெளிவா சொல்லுங்க பாலராஜ். இன்னும் நெருங்குது. நீங்க சொன்ன பதில் வந்து தூர இருக்குது. மூக்குல சாப்பிட முடியாது. வாய்க்கிட்ட வந்துட்டீங்க, ஆனா மூக்குல சாப்பிட முடியாது இல்லையா? வாய் வேற மூக்கு வேற இல்லையா? இன்னும் கொஞ்சம் கரெக்டான இடத்துக்கு வாங்க. இன்னும் கரெக்டான இடத்துக்கு நீங்க வரல. மணிவண்ணன், உங்களுக்கு ரசிக்கப்படாத கொண்டுதான் பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டா பேசுங்க மணிவண்ணன். வெளிப்பாடு என்னன்னு கேட்டா வசனம் சொல்றீங்க. வெளிப்பாடு என்னன்னு கேட்டா வசனம் சொல்றீங்க. ஒரு வசனத்துக்கு வெளிப்பாடு என்னன்னு கேட்டா இன்னொரு வசனம் சொல்லலாமா? வெளிப்பாட்டை சொல்லுங்க. இந்த வெளிப்பாடு தான் உங்களை வாழ வைக்க போகுது. நீங்க நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வெளிப்பாடு தான், இயேசு தான் தெய்வங்கிற வெளிப்பாடு தான் நம்மளை நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த அறிவு தான் நம்மளை நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு வெளிப்பாடும் உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு தெரியல, கடைசியாக நாவது வரல, இவ்வளவு நேரம் பேசியும் வரல இல்லையா? டேவிட் நாவது வரல. நீங்க நோட்டை வேற தொடக்கணும்னு சொல்றீங்க சார். அப்புறம் எப்படி சொல்லியா? உனக்கே புரியலன்னா புரியுதா? போன வாரம் பேசினதே கத்தர் உனக்காக தான் பேசினார். உனக்கு பேசினாரா? நீ மரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற. உனக்கா கத்தர் பேசினாரியா போன வாரம்? இது நானா எடுத்து பண்ற பிரசங்கம் இல்லை, அது தெரியுமா? போன வாரம் நான் கொடுத்த செய்தி வந்து எனக்கே அற்புதமாக, எனக்கே ஆச்சரியமாக, எனக்கே சந்தோஷமாக, எனக்கே மனநிறைவாக, தெய்வீகமாக நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தியை அற்புதமாய் தேவன் முடிச்சு கொடுத்துட்டார். அதை பார்க்கும் பொழுது அதுல பிரதானமா பாதிக்கப்பட்ட உனக்காக அந்த செய்தி கொண்டு வந்தது போல நான் ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு வந்து என்ன அதோட சாராம்சம் உங்களுக்கு தெரியல இல்லையா? தேவன் விரும்பினால் மட்டும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தானாய் நடக்காது. அவருடைய விருப்பத்தோடு நம்மளுடைய விருப்பம் இணைக்கப்பட்டால் ஒழிய, நாமும் விரும்பினால் ஒழிய, நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. என்ன சார்? நாவல் இதெல்லாம் நீங்க கத்துக்கலாம்னா நீங்க கதைக்கு வேஸ்ட். நீங்க வந்து வேஸ்ட், உட்காந்து வேஸ்ட், காணி கொடுத்து வேஸ்ட். நான் கலையிருக்கேன் சார். ஏதாவது வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நான் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு ஆசைப்படுங்க, விரும்புங்க. சின்ன சின்ன ஆசை தான், விரும்புங்க. எனக்கு புரியாதுன்னு உங்களை பேய் ஏமாத்தான். உங்களை வந்து பேய் கட்டி வச்சு எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை பிசாசு கொடுத்து உங்களை தூரப்படுத்துறான். உங்களுடைய ஆண்டனுடைய ஆசீர்வாதத்துக்கு உங்களை தூரப்படுத்துகிறான். நான் வச்சுக்கோங்க, சாபம் வரைக்கும் உடல்ல நீங்க உழைக்க கூடாது. நான் வச்சுக்கோங்க, நீங்க நான் சொல்லிக்கிறேன். உடல்ல உழைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மண்டையில மூளை வரலன்னு அர்த்தம். ஒரு கொத்தனார் கூட மேஸ்திரியா போயிட்டு அவன் கரண்டி கையில் எடுக்க மாட்டேங்கிறான். ரைட்டா? அவன் 4 பில்டிங்கை பார்த்துட்டு பாக்கெட்டை காசு வாங்கி குழுக்குள்ள போட்டான். அப்போ அவன் மூளை தான் வேலை செய்யுது, அவன் உடம்பு வேலை செய்யாது. நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம சம்பளம் வாங்கக்கூடாது, நம்ம சம்பளம் கொடுக்கணும். நம்ம 4 பேருக்கு மேய்க்கிற அளவுக்கு நம்ம வளரணும். இப்படியே பிசாசு உங்களை என்ன செய்யறான்? வசனத்தை விட்டு உங்களை தூரப்படுத்துகிறான். நம்மளால முடியாது, நம்ம கேட்க முடியாது. உங்க மனைவி அதுக்கு மேல அப்படியே தொட்டா சுனி கூட தொட்ட பிறகுதான் சுணுங்க. உங்க மனைவி தொடாமலே சுணுங்குறாங்க. அதனால அந்த அம்மாவையும் கேள்வி கேட்கறத விட்டுட்டேன், இந்த சைடு பாக்குறதே விட்டுட்டேன். ஏன்னா அந்த அம்மாவை கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு என்ன, எனக்கு நீங்க விரோதியா? எனக்கு நீங்க விரோதியா? என் குடும்பத்தை கெடுத்தீங்களா? நான் உங்க குடும்பத்தை கெடுக்கணா? ஆனா நான் கேள்வி கேட்டா உங்க அம்மாவுக்கு அவ்வளவு ஒரு வேதனை, அவ்வளவு ஒரு மனத்தாங்க. சபையில
பாஞ்சாலி சிலையை துரியோதனன் முடிஞ்ச மாதிரி அந்த அம்மாவுக்கு நான் என்ன கொடுமை பண்ணனோ அப்படி ஒரு முகத்துல ஒரு வாடல். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசை தானாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அது நடக்கணும்னா தேவன் நமக்குள்ள ஒரு விருப்பத்தை தந்திருக்கிறார். நாமும் விரும்பும் பொழுதுதான் தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதுதான் வெளிப்பாடு. மணிவண்ணன் வசனத்தை நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்க கூடாது. அப்புறம் ஒரு வெளிப்பாட்டை கூட வீட்டுல போய் உங்களால படிக்க முடியாதுங்களா? படிக்க முடியாதா? சரி, மார்க் 11:24 எவ்விதமாக இருக்க வேண்டும் ராஜா சார்? மார்க் 11:24 தமிழ்ல வேற மாதிரி இருக்குது, மூல பாசத்திலையும் ஆங்கிலத்திலையும் எப்படி வருகிறது என்று நான் போன வாரம் சொன்னேன். சொல்லுங்க டேவிட், சொல்லு. அதை முழுக்க சொல்லுங்களேன். ராஜா சார் அடுத்த வாரம் சொல்லணும். நீங்க அப்படியே வந்து உட்காரக்கூடாது. நீங்க சொல்லுங்க. மணிவண்ணன் சின்ன தப்பு இருக்கு. அதான் மாற்றம்னு சொன்னேன். அதுலேயே தப்பு இருக்கு. முதல்ல வந்து ஜபம் பண்றதெல்லாம் முன்னாடி வைக்காதீங்க. அதான் தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க ஜபம் பண்ணும் போதும் தமிழ் ஆரம்பிச்சதுனால அப்ப தேவன் முக்கியத்துவத்தை ஜபத்துக்கு கொடுக்கிறார் என்று நம்ம டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. therefore I say unto you, அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், whatsoever things you desire, நீங்கள் எவைகளை எல்லாம் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ, கமா when you pray, கமா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, believe that you have received them, நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டதாக நீங்கள் விசுவாசியுங்கள், then it will be to you, அது உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம பார்த்து சொல்ல போனா, நீங்கள் எவைகளெல்லாம் விரும்பிக் கொள்வீர்களோ, வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, அடுத்த இப்படி தான் சொல்லணும். நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அவைகளை பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் எல்லாம், அதாவது உங்கள் விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அல்லது நடக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜா சார் புரிஞ்சுட்டீங்களா? முதல் எதை வரணும்? நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ, எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ, இதுதான் முக்கியம். நீங்கள் எவைகளெல்லாம் விரும்புவீர்களோ, எவைகளெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ, ஜெபம் பண்ணும்போது அல்லது அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்று நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசிங்க. அப்படி கொண்டு வர அப்ப முழுக்க முழுக்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துவது ஜெபத்துக்கு கொடுக்கல, அவர் விருப்பத்துக்கு அவர் முதலிடத்தை கொடுத்து விருப்பத்தை குறித்து அங்க பேசுகிறார். அந்த விருப்பம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று கடந்த வாரத்துல பல உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்கினேன். கைமணி மகளை வைத்து விளக்கினேன். அந்த மீன் கதையை வச்சு சொன்னேன். பத்திமை குருடன் அவனை பார்த்து கத்தர் கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் கேட்டாரு. அந்த 38 வருஷமாய் பதஸ்தாபத்தில் படுத்தவனை கண்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அந்த கானானிய ஸ்திரீ நம் பிள்ளைக்கு சோம்படும்படி வரும் பொழுது இயேசுநாதர் கண்டுக்காம போகும் பொழுது சீசர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த பிள்ளை அந்த அம்மாவை தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்னு சொல்லும் பொழுது, நான் பிள்ளைகளுக்கு அப்ப தெரிஞ்சு நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்லும் பொழுது, சரிதான் நாட்டுவரே, மெய்தான் நாட்டுவரே, பிள்ளைங்க சாப்பிடும் போது மேஜிலிருந்து விடுற துணிக்கைய நாய் சாப்பிடுமே, அது மாதிரியா நான் சாப்பிட்டு போறேன் என்று சொல்லி அவள் கேட்கும் பொழுது, அவளே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். இன்னொரு இடத்துல 2 கை 2 கால் வராத மனுஷன் விருப்பம்னா என்ன இருக்கும்னு போன வாரம் சொன்னா அதான் முக்கியம். அதையும் மறந்துடாதீங்க. விருப்பம்னா இன்னைக்கு கார்ல போகணும் உங்களுக்கு ஆசை இருக்குது, சிங்கப்பூரை போன அடுத்த வாரம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ராஜா சார் சந்தோஷம் தான்.
ஒரு நாள் லீவ் போட்டு வாங்க சார், ஃப்ரீ ட்ரிப் தரங்க சிங்கப்பூர் சொன்னா ஒரு சந்தோஷம், ஆசை இருக்குதான் செய்யுது. அந்த ஆசையை தேவன் சொல்லல. அந்த ஆசை அது ஆசை அல்ல, ஆண்டவருடைய பார்வையில் ஆசை. அப்ப அதுக்குதான் இவ்வளவு கதையும் சொன்னேன். பத்திமை விருப்பம்னா என்ன அப்படின்னா, பத்திமை குருட பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது அவனை எல்லாரும் அதட்டினார்கள். அதட்டின உடனே அடங்கியிருந்தானா இன்னைக்கு அவன் சாகிற வரைக்கும் குருடனா இருந்து பிச்சைக்காரனா தான் செத்து போயிருப்பான். அவன் அடக்கும் பொழுது அவன் அடங்கல. ஏன் அடங்கல? அவனுக்குள்ள அந்த கவியான ஆசை இருந்தது. நான் எப்படியாவது சுகம் பெற வேண்டும், சோகம் கொடுக்கிறவர் வந்துவிட்டார் என்கின்ற அந்த ஆசை அவனை அந்த அடக்குதலை மீறி குரல் எழுப்பினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கவனிக்கிறது சின்ன சின்ன விஷயம் தான், கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இவனுக்கு பெருசா கொட்டப்பட்டவங்க 2 கை 2 கால் வரல, இவன் போறது மாதிரி வந்தவன் உழுதுறான் சீப்போ அப்படின்னு நம்மளால வந்திருப்போம். 38 ஆண்டுகளாக அவன் படுத்திருக்கிறான். எதை காட்டுது? எப்படியாவது சுகம் பெறாம நான் வீட்டுக்கு போகக்கூடாது என்கின்ற தம்பி, சுகம் பெறாமல் நாம் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்கின்ற அந்த மன விருப்பத்தை அவன் காத்திருந்தது காட்டுகிறது. ஏசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, வாசல்ல கும்பல், உள்ளுக்குள்ள போக முடியல, தடை வந்துருச்சு. கவனிக்கணும், எல்லாத்தையும் தடை இருக்கு. கவனிங்க, பால்ராஜார் விளைவிக்கும். நம்ம விடுதலை பெறுவதற்கு எல்லா இடத்துலையும் சில செக் வருது. செக்கை தாண்டிதான் கடவுள் நமக்கு சுகத்தை தர. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புறஜாதிக்கே இந்த டெஸ்ட். சின்ன சின்ன பரிசு தான். ஏசா கிட்ட வந்துட்டேன் தோணல, ஏதோ வந்துட்டேன், பிரசங்கம் பண்ற வரைக்கும் வந்துட்டேன். ஆனா கும்பல் உள்ளுக்குள்ள போக முடியல, இதனால பொறுக்க முடியல. என்ன செஞ்சான்? மேல ஓட்டுல ஏறி ஓட்டை பிரிச்சு கட்டில இறக்கும் போது சுகத்தை பெற்றுக்கொண்டான். தடை வந்துச்சு, உள்ளுக்குள்ள போக முடியாதபடி தடை வந்தது. இதே போலதான் தலை என்று குள்ள நோட்டம் இருந்தான். ஏன்னா அதுல போறாரு, இவன் கூலைய, இவனுக்கு புரியல, இவனுக்கு எட்டல. கும்பல் எப்படி எட்டி பார்க்கறது முடியல. பார்த்தான், எந்த வழியா போறான்னு பார்த்தான். நேரா முன்னாடி ஓடினான். அந்த வர வழியில ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்துட்டான். தடை இருந்துச்சு, இவன் இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு தடை இருந்தது. கிட்ட வந்துட்டான். எல்லாரும் பார்த்தேன், நான் சொல்ற அத்தனை கதையும் பாருங்க. சுகத்தின் கிட்ட வந்துட்டாங்க, ஆண்டவர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா நெருங்க முடியாதபடிக்கு ஒரு சின்ன பிளாக். அது இந்த காணானியத்தை ஏசுநாதர்கிட்டே வந்துட்டான். ஏசுநாதர்கிட்டே பேசுறான். ஏசுநாதே தோத்த கேட்கிறான். முடியாதுன்னு சொல்ல, மாத்தி பேசுற. பிள்ளைகள் நம்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொல்ல, போடுவது நல்லதல்ல என்று சொன்ன. போடுவது என்னதான் சொல்றான் அப்படின்னு பார்த்தார். அப்படியே ஆண்டவரே அவர் போயிருக்கூடாது. ஏன்னா அவருக்கு விருப்பம் இருக்கா தேவைன்னு பார்த்தார். அதான் பின்னாடி சொன்னேன், நீ விரும்புகிற படி நமக்கு ஆகப்படுவது. இதையும் தாண்டி இல்லாதவரே அப்படின்னு சொல்லி மேஜையில இருந்து உள்ளது அப்ப சொன்னீங்க, நாய் திங்குமே, அந்த நாய்க்குட்டியா நான் எடுத்துட்டு போறேனே அப்படின்னு சொன்ன உடனே விருப்பம் தெரியப்பட்டது, ஆண்டவருக்கு தெரிஞ்சது. அப்ப ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு, மேற்கூடிய பிரிச்சாங்க, உள்ளுக்குள்ள இறங்கினாங்க, சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். நாம தேசம் விட்டு தேசம் வந்தோம். கூறிய பிரிக்கும் போது செலவாகதா? வீட்டுல திட்டிருக்க மாட்டானா? திட்டி இருப்பான். செலவு நான் பாத்துக்கிறேன். அப்ப அந்த விருப்பம் என்றால் என்ன? செலவை கவனிக்காது, மானபங்கத்தை பார்க்காது, 4 பேர் திட்டானேன்னு பார்க்காது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த போட்டோ வச்சிருக்கிறேன், காட்டுறது நேரம் இல்லை. கொப்பம்பேட்டில் அந்த தெய்வான மார்க்கில் பேர் விட்டுறோமா, அந்த அம்மாவே கிளவி, அந்த அம்மா நடந்து வரதே பெரிய விஷயம். காத்தே கீழே விழுந்துரும். அந்த அம்மா இன்னொரு கிளவியை தூக்கி வந்துருச்சு. இழுப்பு வியாதிகள், இந்த ஆத்மா வியாதிகள் ஒரு கிளவியை கூட்டி வந்துட்டு, நான் ஜாம் பண்ணி விட்டேன், கொஞ்சம் நல்லா போச்சுங்க, நீங்க ஜாம் பண்ணி விடுங்க அப்படின்னு முத கூட்டி வந்துருச்சு. நான் போட்டோ வச்சுக்கிட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த அம்மா ஊழியம் பண்ணிருக்கு பாருங்களேன். தான் வந்தது பார்த்தாம இந்த அம்மாவையும் கூட்டி வந்திருக்கு பாருங்களேன். நமக்கு அந்த சிந்தனையே வரல. நம்ம வரவே பெருசா இருக்குது. அப்ப மேல்கூறிய வரைக்கும் பிரிச்சாச்சு. நாகமான் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாருமே நாகமான் கதையை பார்க்கும்பொழுது தேசம் விட்டு தேசம் வந்துட்டான். எப்படி வந்தான்? அவனுக்குள்ள இந்த வார்த்தை, எப்படியாவது நம்ம சுகமாக முடியுமா? தடுப்பாங்க. அது எதுக்க சொன்னேன், காசு செலவா கூட பிக்கும் போது 6 செலவுல தந்துடுறீங்களாம். ரைட்டு, 4 பேர் காரி தூக்குவான். அப்பெல்லாம் இப்பயே எப்படின்னா அந்த காலத்துல என்னங்க ஏசுனா அவன் என்னவோ சொல்றான், ஒரு மனுஷன் பேசுறான், அவன் வார்த்தைக்கு போறிய, நம்ம சாமி என்னாச்சு, நம்ம குழந்தை என்னாச்சு கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் தாண்டிதான் காசை பார்க்கல, மரியாதையை பார்க்கல, எதையுமே பார்க்கல, தலையை பார்க்கல, ஒன்னே ஒன்று பார்த்தாங்க, எனக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. அங்க இருந்து அத்தனை பேர் சுகமானான்னு போடல, இவன் இறங்கினா சுகம் வாங்கிட்டான். கீர்த்த பிச்சுட்டு இறங்கினவன்
சுகம் வாங்கிட்டான். அங்க எத்தனை பேர் சுகம் வாங்கினாங்க போடல பைபிள். ஆனா இவன் சுகம் வாங்கிட்டான். எத்தனையோ பேர் கூட போனாங்க சோமாவில 10 மேய்ப்போடு சுகம் வாங்கிட்டான். நாகமானை குறித்து அற்புதமான வசனமே எழுதப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் தேசத்துல அந்த லூக்கா 4 அந்த வசனத்தை வாசிக்க போகலாம். லூக்கா 4 ரைட்ல லெப்ட்ல கீழே 27 அது பாருங்க. ஜெய்மணி பேக் இது கைப்பட இருக்கணும் காட்டல. லூக்கா 4 ரைட்ல லெப்ட்ல கீழே என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்குள்ள அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தாலும் நாகமான் சுகமாக்கப்பட்டதை கர்த்தர் ஏசுனாலே நம்முடைய சொந்த வாயினால கோட் பண்றாரு. என்ன சொன்னாரு கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேலுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா எல்லா குஷ்டரோகியும் சரியாகல. புறஜாதியானாகிய இந்த நாகமான் சுகமாக்கப்பட்டான். எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க. எல்லா விதவைக்கு அற்புதம் நடக்கல. ஆனால் அந்த சாரிவாத்தின் ஊரில் உள்ள அந்த விதவை மாத்திரம் அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பின்னடிச்சுட்டு போறாரு. அதை கவனி அப்படின்ட்டு போறாரு. என்னங்க சார் மணிவண்ணன், எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்களா? எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்களா? இல்ல. ஏன்? அவர்களுக்குள்ள அந்த விருப்பத்தை அதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்காரு. எப்படி அவங்க சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க? நாடு விட்டு நாடு போகணும்னு சொன்னது அந்த விருப்பம். தேசம் விட்டு தேசம் போக சொன்னது. அந்த குழந்தை அந்த சின்ன பொண்ணு சொன்னது விசுவாசிக்க சொன்னது. ராஜா கிட்ட போய் கேட்க சொன்னது. தண்ணீர முழுகுன்னு சொன்னா முழுக சொன்னது. கீழ்ப்படிய சொன்னது. சிரமத்தை பார்க்கல, கிளையத்தை பார்க்கல. இதையெல்லாம் தாண்டி உங்கள் விருப்பம் வர வேண்டும். உங்கள் விருப்பம் அடங்கிவிடக் கூடாது. ஆகவே அந்த விருப்பம் மேன்மையான இடத்தை வகிக்கிறது. அப்ப தேவன் அந்த விருப்பத்தை ஏன் வச்சிருக்காரு? தன்னுடைய விருப்பம் உன் வாக்களை பழிப்பதற்கு உனக்குள்ள ஒரு விருப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன் விருப்பம் செயல்பட்டால் ஒழிய தேவ விருப்பம் உன் வாழ்க்கையில நடக்காது. நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்க. இல்ல, நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. நீங்க நல்லா ஆசைப்படணும். நான் இன்னைக்கு சாயங்காலம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு காரியத்தை யோசிச்சேன். எனக்கு ஏற்காவது போனாலும் ஏசி கார்ல போனோம். இது வரைக்கும் நான் சிந்திச்சதே கிடையாது. என்கிட்ட என்ன கேட்டாரு, இவ்வளவு பிரசங்கம் பண்றிய, நீ ஏசி கார்ல போகணும் முதல்ல நீ ஆசைப்பட்டியான்னு கேட்டாரு. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. நல்லா கவனிக்கணும். நான் ஏன் ஏசி கார்ல போகலைங்கிறது எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் தான் எனக்கு பதில் தெரிஞ்சது. எனக்கு நான் ஏசி கார்ல போகணும்னு நினைச்சது நான் கர்த்தர் தருவார்த்தேன் ஒழிய, நல்லா கவனிக்கணும், கர்த்தர் தருவார்த்தேன் ஒழிய நான் ஆசைப்பட்டனாலுக்கு தேவனுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நீ ஆசைப்பட்டியா? வசனம் என்ன சொல்லுது? நீ ஆசைப்படணும். நீங்க ஆசைப்படணும்னு தேவன் சொல்ற. நீங்க விருப்பப்படணும். நீ விருப்பப்பட்டாதான் அந்த காரியம் நடக்கும். நீங்க விரும்பல, நியாயமான ஆசைகளை நாம் படுவதே கிடையாது. காட்டுல போகணும் ஆசைப்பட்டிருக்கீங்களான்னா ராஜா சார்ட்ட கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. முதல் பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிடறான் பாஸ்டர், கொஞ்சம் 5 வருஷம் போகட்டும். நீங்க முதல் ஆசைப்படுங்க. நான் பண்ணக்கூடிய பிரசங்கத்தினுடைய காரியங்களே இதுதான். நியாயமான ஆசைகளை தாராளமா பண்ணலாம். தேவ சித்தம் தானாய் நடக்காது. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சித்தத்தின்படி என்றால் அவருடைய விருப்பத்தின்படி. அவர் நமக்கு காரியம் பங்களாவே தரேன்னு சொல்லியிருக்கும் பொழுது நம்ம ஆசைப்படுறோமா? என்ன கேள்வி. நம்ம ஆசைப்படுறோமா? நம்ம ஆசையே படாம இருக்கிறானே. திருச்சிக்கு போறதுக்கு முன்னாடி திருச்சிக்கு போகணுங்கிற எண்ணம் வந்தப்படுறதுனால நீங்க திருச்சிக்கு போறீங்க. ஏன் திருச்சிக்கு போனா ஒரே ஒரு காரியம், நீங்க திருச்சிக்கு போகணும்னு நினைக்கல, நீங்க திருச்சிக்கு போகல. அப்ப ஏன் நீங்க இன்னும் கார்ல போகலன்னா, நீங்க இன்னும் கார்ல போகிறது நினைக்கவே இல்லை. நல்ல வேலை கிடைக்கணுங்கிறத நினைக்கவே இல்லை. நல்ல வீடு கட்டுவோம் நீங்க நினைக்கவே இல்லை. கேட்டா விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல, கர்த்தர் ஒரு பாயிண்ட் கூட்டுறாரு.
விசுவாசம் ஏமாந்துடாத. அதுக்கு மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். உனக்குள்ள விருப்பம் உருவாகட்டும். முதலாவது விருப்பம் இல்லாம நான் விசுவாசிக்கிறேன், நீ சும்மா பேசிட்டு இருக்காத. இது ஒரு ஸ்டெப்பு போல, இது இந்த காலை வச்சு மேலே வர்றது போல. விஜயகாந்த் படத்துல பார்க்கும்போது அந்த செவுத்துல காலை ஊனி பல்ட்டி அடிப்போம், உதவ கொடுப்போம், திமிழ் திமிழ். அந்த செவுலாம் எப்படி உதவ கொடுப்போம்? அது போல நமக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு தேவன் அந்த விருப்பம் ஒரு வழியை காட்சி கொடுக்கிறார். இது ஒரு சீக்ரெட் பாயிண்ட். இந்த விருப்பங்கிற பாயிண்ட் உலகத்துல எவ்வளவு பேசுனது கிடையாது. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் என்ன பொறுத்தளவு, நான் கேட்ட சத்தியத்துக்குள்ள. அப்ப அந்த விருப்பத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவனுடைய விருப்பம் நமக்குள்ள நிறைவேறுவதற்கு நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை வைத்து முதல்ல அந்த விருப்பத்துக்கு தண்ணி போட்டு வளர்க்கறது போல. வேதத்துல பல வசனங்களை வாசின அம்சம் சங்கீதம் 37:4 தெரியுமா சார்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியானது, அப்பொழுது அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை, தமிழ்ல வேண்டுதல்கள், ஆங்கிலத்தில் டிசையர், ஆசைகளை உனக்கு அருள் செய்வார். எதைங்க? இதுக்கு இந்நாள் வரைக்கும் மெதுவாக அப்ப தெரியாது. வேண்டுதல்களை அருள் செய்யறாருன்னா நாம ஜபத்துக்கு பதில் தராம நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படிதான் மனிதன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தாமஸ் சார் உண்மையை சொல்லுங்க. வேண்டுதல்களை அருள் செய்தார்னா அப்படியா தான் கிடையாது. வேண்டுதலை தராரா, விருப்பத்தை தருகிறாரா. விருப்பத்தை நிறைவேற்றன்னு சொல்லாது, விருப்பத்தை தருகிறார். அதை புரிஞ்சுட்டீங்களா? எப்ப தரார் அந்த விருப்பத்தை? அதோட நோக்கி போறார். தேவனிடத்திலே மனமகிழ்ச்சியாரு, அப்பொழுது அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், விருப்பங்களை உனக்கு அருள் செய்வார். பிலிப்பியர் 2:13 என்ன வாசிச்சோம்? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். யாருங்க? தேவனே. சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நல்ல விருப்பங்களை, நியாயமான விருப்பங்களை யார் வைக்கிறா அப்படின்னு சொன்னா, யார் வைக்கிறா? தேவனே வைக்கிறாரு. ஏங்க முதல் விருப்பம், இரண்டாவது செய்கை. அது என்ன செய்கை? நீ என்ன விரும்பினாயோ அதற்கு ஏற்ற செய்கைகள். காரில் போன ஆசைப்பட்டானா அதுக்குரிய செய்கை, அதுக்குரிய வழிவாசல், அதுக்குரிய பலனை நான் தருகிறேன். எடுத்தோடனே நான் காரணம் உன்னை போக வைக்கல, உனக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று செய்யறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்யறேன்? உனக்கு அந்த ஆசையை நான் வைக்கிறேன். ஹலோ, புரியுதுங்களா? நான் ஆசையை உங்களுக்குள்ள வைக்கிறேன், விருப்பத்தை நான் உங்களுக்குள்ள வைக்கிறேன். அந்த விருப்பத்தை டெவலப் பண்ணுறது உங்க கையில் இருக்கு. விருப்பத்தை டெவலப் பண்றது உங்க கையில் இருக்கிறது. அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு வாங்க. நான் விருப்பத்தையும் தரேன், செய்கையும் தரேன். நான் முதல்ல முட்டையும் தரேன், குஞ்சையும் தரைக்கிறது போல. முட்டை தரேன், நீ குஞ்சு தான் கேட்டேன், நான் முட்டை தான் கொடுப்பேன். இது ஏன் உலகம்? என் பசி போகணும்னு கேட்கிறேன். ஒரு துண்டு மீன் கொடுத்தா ஒரு வேளை பசி போயிடும். மீன் இப்படி கத்து கொடுத்துட்டா வாழ்நாள் பசி போயிடும். உனக்கு கத்து கொடுக்க தேவன் விரும்புகிறேன். நீ கேட்டது மீன், அவர் கொடுக்குற தூண்டிலையும் முள்ளையும் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நான் மீனை கேட்டேன், ஆமா இதுதான் மீனை கொடுத்தா அது ஒரு வேளை பசிப்பா, நாளைக்கு என்ன செய்ய சாப்பாட்டுக்கு? மீன் இப்படி கத்து கொடுத்துட்டா வாழ்நாள் முழுக்க உன் பசி ஆடி போய் விடுமே. அப்ப தேவனுடைய திட்டமெல்லாம் நிரந்தர தீர்வை தேவன் கொண்டு வருகிறார். அப்ப போல கொஞ்சம் கேட்டா நான் முட்டையை தரேங்கிறாரு. நீ கார்ல போகணும் நீ நினைச்சனா, நீ கார்ல போகணும் நீ நினைச்சனா, நீ கார்ல போகணுங்கிற அந்த ஆசையை நான் முதலாவது தரேன். நீ அதை வர்த்திக்க பண்ணு. அந்த வார்த்தையில நீ உணர்ந்து உன் சிந்திக்க விட்டு நீ செயல்படி. அதுக்கப்புறம் அது 10 தடவை 20 தடவை சிந்திக்கும் பொழுது உன் ஆசை பெருக வேண்டும். வளரும் பொழுதுதான் அந்த இடத்துக்கு நீ போய் சேர முடியும். ஒரு பறவை தான் விரும்புகிற இடத்துக்கு பறந்து செல்வதற்கு சட்டைகள் கொடுக்கப்பட்டது போல மனிதனுக்கு எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் கனவுகளும் இறைவனால் மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு தான் இவன் விரும்புகிற இடத்துக்கு போய் பார்க்க முடியும். அந்த விருப்பத்தை தேவன் நமக்குள்ளே வைக்கிறார் என்று பார்த்தோம். நீதிமானின் விருப்பம், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வார்த்தைகளை பார்த்தோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன். ஜெபித்து நடக்காத சில காரியங்களுக்கு நீங்கள் உபவாசம் போடுவது நல்லது. உபவாசம் 1% கூட உங்களுக்கு பிளஸ் பாயிண்டை கூட்டி தராது. ஒரே ஒரு விதத்தில் அது பிளஸ் பாயிண்ட்னா அது ஜெபிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஜெபிப்பதற்கு ஒரு காரியம் நடக்கணும், நடக்கல சார், கல்யாணம் நடக்கிறது தேவ சித்தமா இல்லையா? வேலை கிடைக்கிறது தேவ சித்தமா இல்லையா? சொல்லுங்க. 30 வயசு ஆச்சு எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொன்னா அது ஏன் ஏத்துக்கிறீங்க? கத்தரை தருவாதையே நம்பிட்டு இருக்கிறீங்க. பேய் உடைய கட்டி வச்சிருக்கிறான். என்னங்க மணிவண்ணன் இன்னைக்கு பேசக்கூடிய செய்திகள் 10 நிமிஷம் பேசினாலும் கடைசியில பாயிண்ட் வந்து முடிச்சிடறேன்.
இது இந்த செய்தி அடுத்த வாரத்தை கூட மிச்சம் வரும்போது தொடக்கூட முடியாது பொருள். 30 வயசு படிப்பு முடிச்சு ஒரு 7 வருஷம் அதிகபட்சம். 7 வருஷத்துக்குள்ள உங்க லைஃபை நீங்க செட்டில் பண்ணலன்னா புரியுதுங்களா, உங்க வாழ்க்கையே கோலாம் முட்டுன்னு அர்த்தம். இது மட்டும் நீங்க எங்க வேணா சொல்லுங்க, தீர்க்கணும் சொல்லுங்க. காலேஜ் படிப்பை முடிச்சு 7 வருஷம், 7 வருஷத்துக்குள்ள அவன் சரியா சம்பாதிக்காம இந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆடிட்டு இருந்தானா அவன் தலையெழுத்து கோவிந்தா கோவிந்தா, அவன் சட்டி எடுத்து பிச்சை எடுக்கிறது சமாதி. அவன் குடும்பமே நாசமா போச்சுன்னா நான் வச்சுக்கோ, சும்மா ஆடிட்டு இருக்க கூடாது. லைஃபை செட்டில் பண்ணுங்க, விடக்கூடாது. அப்ப அதுக்குதான் சொல்றேன், நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அம்மாவுக்கு ஸ்தோத்திரம், ஆட்டுக்கு ஸ்தோத்திரம், கோழிக்கு ஸ்தோத்திரம், அதுவும் நல்ல மூடுங்க தான் ஜெபம். மற்ற வேற ஏதாவது கஜாமஜா வந்துச்சுன்னா ஜெபம் கிடையாது. இதனாலதான் ஒன்றும் நடக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு காரியத்தை பிரிச்செடுத்து முக்கியமான காரியத்துக்காக அது நடக்கும் வரை நீங்க விடக்கூடாது. காலையில இருந்து ஒரு 10 மணி, ஒரு மதியானம் 12 மணி வரைக்கும் நம்ம அந்த ஜபசந்தியில இருக்க முடியுதா உபவாசம் இல்லாம அப்படின்னா 100க்கு 98 பேரால முடியவே முடியாது. ஏன் முடியல? அங்க வகுப்புல சோறு இருக்கும்போது டிவியை பார்க்க சொல்லுது, பக்கத்தோட ராமாயோட பேச சொல்லுது, போன் பேச சொல்லுது. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரும் குறை இருக்கிறது. அந்த குறைக்காக நான் தேவ சமூகத்துல நான் ஜெபிக்க வேண்டும், அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போ ஏன் வரல? வகுப்புல சோறு இருக்கிறதுனால வரல பாருங்க. உங்களுக்கு இந்த வகுப்புல காய போட்டு இந்த காரியத்துக்காக நான் உருவாக்கம் போறேன் நீங்க பண்ணும்போது பாருங்க, காலையில ஒரு 2 சோத்திரம் வரும். 9 மணிக்கு வயிறு பசிக்கும் போது சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு 11 மணிக்கு ஒரு பசிக்கும் போது சோத்திரம் 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 ஆண்டு நடக்கும். இந்த சோத்திரமாவது போடுவதற்கு அந்த உபவாசம் பயன்படுகிறது. குழந்தைங்க 3 சக்கர சைக்கிள் தடுத்து போய் நடக்கிறது போல இப்ப நம்ம 3 சக்கர சைக்கிளை கூட்டிட்டு வரல. உங்களுக்கு ஜெப ஆவி கிடைக்கும் வரைக்கும் நீங்க உபவாசம் போடலாம். எனக்கு ஜெபிக்க முடியும், எனக்கு அப்படி உபவாசம் போட்டுதான் ஜெபிக்கிற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு நீங்க வந்த பிறகு நீங்க உபவாசம் விட்டுலாம். புரியுதுங்களா? ஆனா ஜெபம் முக்கியம். நான் போன வாரம் மிக தெளிவா சொன்னேன், அதை எழுதி நீங்க முசல்ல சொன்னேன் சார், இங்க சொல்லல. பாவத்தின் விளைவை விட ஜெபிக்காததின் விளைவு அதிகமா இருக்கும். இதை மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. பாவத்தின் விளைவை விட ஜெபிக்காததின் விளைவு அதிகமா இருக்கும். முள்ளு வந்ததுக்கு காரணம் நீ பாவம் வந்தது கிடையாது, உன் தோட்டத்தை பண்படுத்தாதனால முள்ளு வந்துச்சு. புரியுதுங்களா? பாவம் பண்ணி வரலைங்க, நீ உழைக்காதனால வந்து ஜெபிக்க தவறினபடியா முள்ளு வளர்ந்தது. பாவம் பண்ணனாலதான் வரல. அப்ப பாவத்தின் விளைவை விட இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறதுலாம் காரணம் நீங்க நினைக்கிறது போல. நான் பாவம் பிசாசு என்ன சொல்றான், நீ பாவி நீ பாவி நீ பாவி நீ யோகியதை நினைக்கிறான். சுட்டு போட்டா கூட நம்பாதீங்க. ஆசீர்வாதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நான் சொன்னா என்னை திட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க. நான் செத்து போய் அடுத்த தலைமுறை வரும்போதாவது ஏற்றுக்கிட்டோம். ஆசீர்வாதத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன இல்லைங்க, சம்பந்தம் இல்லை. அதனால நான் எப்படி வேணா ஜீவிக்கலாமா அதை நான் சொல்லல. நீ பரிசுத்தமா இருக்கிறதுனால கர்த்தரை ஆசீர்வதிச்சா நீ சொல்லக்கூடாது. உன் பரிசுத்தத்தின் அடிப்படையில் தேவனுடைய ஆசீர்வதிகள் நினைச்சிருந்தால் பழைய ஏற்பாடு தம்பி நான் வச்சுக்கோங்க. அதான் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாகிறது. பரிசுத்தத்தின் அடிப்படையில் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான். இப்ப அவருடைய கிருபையின்படி நான் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறேன். இது புதிய ஏற்பாடு. கிரியினாக எவ்வளவு பரிசுத்தமாக முடியலையாங்க, அதான் நியாயப்பிரமாணம், அதான் பழைய ஏற்பாடு. அப்ப திரும்பி நீ அதே தான் நீ போற பரிசுத்தனா உன் கிரியை நம்பிட்டு இருக்கிற. அங்க போகாதீங்க. நீங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது ஒரே ஒரு காரணம், நீங்க பரிசுத்தமா இல்லாதது அல்ல. நீ
போய் என்ன சொல்றான், உன் ஜெபம் பத்தாது, ஒரு பத்துக்கம் பத்தாது, நீ போற வேலைக்கு இதுதான் வாங்க முடியும், இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி திரும்ப எதை காட்டுறான், உங்களை திசை திருப்புறான். உங்களுடைய வேலையை அவன் முக்கியத்துவப்படுத்துகிறான் அல்லது உங்கள் பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிறான். இல்ல, இது ஒத்த கண்ணுல ஒரே கண்ணுல நீங்க இந்த உபாவம் 8 பாருங்க கையில பிடிங்க. என்னன்னா, ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி உனக்கு நான் ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி உன்னை தேவன் ரட்சித்தார். உனக்குள்ளே சர்வ ஜாதிகளை கொண்டு வருவேன், அவன் ஆசீர்வதித்தார், அவன் கட்ட சொன்ன ஆசீர்வாதத்தின்படி கர்த்தர் கொடுத்தார். புரியுதுங்களா? நீங்க செருப்புக்கு ஜெபம் பண்ணா கூட கர்த்தாவே இது என்னுடைய சுயபலத்தால் அல்ல, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி நீ இந்த செருப்பு எனக்கு தந்தீர் என்று வெட்கப்படாம அறிக்கை செய்யுங்கள். அதை நம்புங்க, உங்களை நம்பாதீங்க, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்கள். அப்ப அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இதை கேட்கறீங்களே ஒழிய மணிவண்ணன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முதிர்ச்சிக்கு நேரம், ஒரு வளர்ச்சிக்கு நேரம் நம்மளால வர முடியாததுக்கு காரணம் மறுபடியும் நீங்க காதுல கேட்கறீங்களே ஒழிய இன்னும் அந்த வார்த்தையை இருந்துக்குள்ள கொண்டு போகல, இருந்துக்குள்ள கொண்டு போகல. நான் உழைச்சாதான் நம்பணும் அப்படிங்கிற அந்த என்னன்னா உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. எங்கிட்ட கர்த்தர் சில காரியங்களை சொன்னாரு, அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்களோ தெரியாது. இன்னைக்கெல்லாம் நம்ம 80 வயசுல சாதத்துக்கு காரணம் என்னன்னா, 80 வயசுல செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தலைக்கம் இது உங்களுக்கே தெரியாமல் நீங்க பார்க்கறது கேட்கறது இல்லைங்களா? இப்ப இந்த பையனை கேளுங்க, 100 வயசுக்கு மேல இருப்பானா? இப்ப நம்மளே சொல்லுங்க, ராஜா தர கேளுங்க, 100 வயசுக்கு மேல உங்க பையனுடைய சந்ததியில 100 வயசுக்கு மேல ஆர்டர் விட்டுட்டு வெளியே பேசுவோம். 100 வயசுக்கு மேல வாழ்வானா அப்படின்னா நீங்க என்ன உங்க மனசு என்ன சொல்லுது, அறிவு என்ன சொல்லுது? சத்தியமா முடியாது சார், இல்லைங்களா? ஏன்னா எல்லா ஒரிஜினாலிட்டியும் போயிடுச்சிங்க. இது ஒரு சாக்கு. முன்னெல்லாம் அருமையா இருந்துச்சுங்க, அரிசி நெல் எல்லாம் தானா விளைச்சிங்க. இப்ப என்ன கெமிக்கலுங்கெல்லாம், கெமிக்கலுங்க அப்படின்றோம். ஏதோ ஒன்று சொல்லிடலாம் உங்ககிட்ட, நீ நம்புறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டான். சொல்லிட்டு இப்ப என்ன முடிவு பண்ணான், 50 ஆட்டம், 60 ஓட்டம், 70 பாட்டான்னு சொல்லி இப்படி ஒரு பாட்டு வேற கைட்டான்னு கிறிஸ்தவனுங்க. இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உனக்கு 50 கோர்ஸ் கொடுக்கத்தான் செய்யும், 60 நீ ஆடத்தான் போற, 70 ஓடத்தான் போற. இப்ப 70 ஓடுறதுக்கு காரணம் என்ன? உன் மனசுல அது அவராய் அது பிறக்கும் பொழுதே அது பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏன் 900 வருஷம் இருந்தான்? ஒரே ஒரு சைக்காலஜி தான். அவனுக்கு மரணம்னா என்னன்னு தெரியாது. ஹலோ, மரணம்னா அவனுக்கு சாப்பிடா சொல்லி கொடுத்தா அவன் நினைக்கவே இல்லை. பாருங்க, அதனால ஃப்ரீயா இருக்கலாம். மைண்ட்ல அந்த வேலை விதைக்கப்படல. மரணத்தை பற்றி ஆனால் சொன்னா நீ புசிக்கினாலும் சாப்பிடுவேன். இவனுக்கு ஒரு அளவும் புரியல. அவன் அன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா ஆவியில செத்து போயிட்டான். ஆவிக்குரிய பிரகாரம் அல்ல, ஆவியில செத்து போயிட்டான். ஆனா சரீர மரணம் எப்போ வந்துச்சு? 930 வருஷம் தாண்டி வருது அவனுக்கு மரணம். ஏன் அவ்வளவா வாழ்ந்தானா? புரியுதுங்களா? நீங்க நினைக்கிறீங்க அவன் ஆரோக்கியமா இருந்தான், எனக்குதான் அதெல்லாம் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவன் அல்ல. இவனுடைய மனதிலே அந்த மரணம் என்கின்ற வித்து விதைக்கப்படவில்லை. அர்த்தம் பார்க்கலாம். அவன் நினைக்கிறான், ஓஹோ அவன் 900 வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன வரும்? இதுதான் விதைக்கப்படுச்சு. இப்படித்தான் படிப்படியா குறைஞ்சு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம மனதில் சொல்றான் 80 வயசுல ஜாஸ்திங்கிறான். உங்க மகனுடைய சங்கத்தில் நான் பல எவன காட்டுறேன், 70க்கு மேல போனஸ் டாக்டர் சொல்ல போறோம். இவனுக்கு போறக்கூடிய பிள்ளை நான் எழுதி வேணா சொல்றேன், 60க்கு மேல போனா போனஸ் சொல்ல போறோம். இப்படியே சொல்லி 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 மனிதனுடைய ஆயுச நாட்களை பிசாசு குறைத்துக் கொண்டிருக்கிறார். அதான் சொல்றேன், உங்க மனம் புதிதானதா, இதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும், நீங்க ஜெயிக்க முடியும். இதையே நீங்க சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. என்னடா கதை சொன்னார், ஆபிரகாம் எப்படிங்க பிள்ளைய பத்தான பைபிள் இருக்குது சார். அந்த ரோமர் 4 அந்த வசனம் வாசிங்க. ரோமர் 4:19 வாசிங்க. ரோமர் 4:19 சீக்கிரம் வாசிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுனா இருந்த போது, நல்லா கவனிக்கணும், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நிப்பாட்டுங்க. இப்ப செத்து போச்சு சாவலியா? நல்லா கவனிக்கணும். நான் இப்ப என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, முதுமை வராமலே தள்ளி வைக்க முடியும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? கவனிங்க. அடுத்த ஒரு வார்த்தையால் போதா போலியா? போச்சா போலியா?
முதுமை வந்து அதுக்கப்புறம் இடம் வந்துட்டான். என்ன அர்த்தம் சொல்லி வந்துட்டீங்களா? செத்து போனதையும் அப்ப அவன் சரீரம் முதல்ல செத்துச்சு. ஹலோ, சரிதா? பொண்டாட்டியோட கற்பமும் செத்துச்சு. செத்து போனத இவன் நினைக்காததுனால செத்து போனதுக்கு உயிர் கொடுத்தார் கர்த்தர். செத்து போனதை நினைக்கலான்னு சொல்றான் சார். வசனம் சொல்லுங்க சார், அருமையா. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தோலே சுருக்கி போச்சுன்னா கவலை இல்லை, வெள்ளத்தை வந்தாலும் கவலை இல்லை. புரியுதுங்களா? பயப்பட வேண்டாம். அவங்க அந்த வழிதான் போயிருக்கலாம். யாரு சார் போயிருக்காரு? யாரு? ஆபிரகாம் சார் போயிட்டாரு. செத்து போனது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இப்ப வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டேன். அந்த வசனம் தான் அவனுக்கு உயிரை கொடுத்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புதுசா கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தூக்கி கொடுத்தான்னு தயவு செய்து சொல்லாதீங்க. செத்தாலும் அப்படி ஒரு பிரதானத்தை கேட்காதீங்க. கொடுக்கணும் நினைச்சிருந்தா கர்த்தர் அன்னைக்கே கொடுத்திருப்பார். 25 வருஷம் படாத பாடுபடுறார் அவனுக்குள்ள குழந்தைய தருவதற்கு. அதான் நீங்களும் பிரசங்கமே. கையை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வெளியே வச்சு அவனை பாருப்பா, நட்சத்திரத்தை எண்ணுப்பா, கறக்கிற மரலுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனார். இதை போய் எண்ணுப்பா அப்படின்னா முடியல. இவ்வளவா ஒரு சந்ததி இருக்கும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப என்ன ஏன் என்ன பிரயாசம் இவன் சொல்றாரு? புள்ள இல்லையான்னு சொல்றான். நல்லா கவனிங்க. என்னங்க? ஆதியாகமம் 15 வாசிங்க. 3 இருந்து வாசிங்க 5 வரைக்கும். கவனிங்க. இவன் புள்ள இல்லைங்கிறான். ஆண்டவர் சொல்லாத கையை பிடிச்சி வெளியே கூட்டிட்டு போறாரு. கவனிங்க. ஏன் சார் இப்படி பண்றாரு? ஏன் பொருள்? ஏங்க தேவனுக்கு பொருளை கொடுக்க ஒரு நொடி போதுங்க. ஒரு நொடிங்க தூக்கி போயிடுவாரு. ஆனா அவன் புள்ள இல்லைங்கிறான். ஆண்டவர் ஒரு வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு? கையை பிடிச்சி வெளியே கொண்டு போய் நட்சத்திரத்தை நின்றாரு. நட்சத்திரத்தை அப்ப தேவன் என்ன விரும்புகிறார் பாருங்களேன். இல்லைங்களா? அவன் மனம்ல அது பறிக்கப்பட வேண்டும். அவன் மனம் புதிதாக வேண்டும். அவன் சிந்தையில அவன் குழந்தைய பெற்றவனா முதல் அவன் ஃபீல் பண்ணணும். அவனுக்குள்ள அந்த எல்லாம் வரணும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்கள் விளங்கிக்கோங்க. இல்லைங்களா? 17 அதே போலதான் தேவன் சொல்றார். எனக்கு புள்ள இல்லைங்கிறான். ஃபாதர் சொல்றார், இல்ல உன் பேரு ஆபிரகாம் இல்லை, இனிமேல் ஆபிரகாம். உன்னை நான் பல ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. மறுபடியும் ஏன் வார்த்தையை தராரு? அவனுக்குள்ள இந்த சிந்தை வர வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாம் விசுவாசிச்சான். அதான் எப்ப விசுவாசிச்சான்? 100க்கு 99 வயசுக்கு மேலதான் விசுவாசிச்சான். அது வரைக்கும் அவன் அவிசுவாசிதான். அதுக்கு மேலதான் விசுவாசியா மாறணும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஆபிரகாம் ஒரு விசேஷத்தவன் என்று சொல்லி நீங்க அவனை தூக்கி பெருமை பாராட்டி விசுவாசம் என்ன செய்யறான்? உங்களை விட்டு அந்த சரித்திரத்தையே மாற்றி விடுகிறான். இது என்னவோ ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொந்தம் போல. ஏன்னா ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொன்னா கதை எதுங்க பைபிள்ல வரணும். இது ஆபிரகாமுக்குரியது இல்ல. ரோமர் 4 கேட்டீங்க இல்லையா? ரோமர் 4ல நீங்க வாசிச்சது கீழே வாசிங்க. ரோமர் 4ல வாசிங்கள 19 அதுக்கு கீழே வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிங்க இல்லைங்க. ரோமர் 4 அது கீழே தான் வாங்க சொன்னேன். சரி 23 வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்முடைய கர்த்தரான இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்காக எழுதவில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும். அதுதான் பவுல் அடிச்சுக்கிறான். இது ஐயோ அதுதான் பேச வேண்டாம். ஆபிரகாமுக்கு நடந்துச்சுங்க இல்லைங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார்? அதான் விஷயம். என்ன விரும்புறாருங்க? உங்களுடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் விரும்புகிறார். இதான் விஷயம். உங்க மனதில் ஒரு மாற்றம் வரணும். சரிங்க, இன்னைக்கு என்ன செய்தி சாராம்சம்னா, ஒரு வாசத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. 2 வருஷமா வாசிக்கிறேன், சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 3:20. இன்னைக்கு செய்திக்கு போறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவருக்கு. கவனிங்க, இது 2 வார்த்தை ரிப்பீட் ஆகுது. என்ன வார்த்தை? அப்படியா? ரிப்பீட் அர்த்தம் உங்களுக்கு வந்ததே மறுபடியும் வந்ததுக்கு ரிப்பீட். நீங்க இன்னும் புதுசா சொல்றீங்க. எந்த வார்த்தை நம்ம இதில் வருதுன்னு கேட்டேன். எந்த வார்த்தை திருப்பி வருது? வாட்சி வரைக்கும் தெரியல. பைபிளை மூடிட்டு உனக்கு எப்படி தெரியும்? வல்லமை என்கின்ற வார்த்தை 2 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சின்ன விஷயம்தான், கவனிங்க. இப்ப ராஜா சார் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்றாரு. அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, இதே ஜாதியில தான் பரவாயில்லைங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள. அது எங்கிட்ட என்ன சொல்றாரு? நாசுக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எங்க கேஸ்ட்ல இருக்கிற மாதிரி பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சொல்லும்போது கடைசியான சிலர் போகும்போது பார்த்த அந்த கேஸ்ட் மாத்திரம் நம்ம இதில் பார்த்துருங்க. இது கவனிங்க. எவ்வளவோ பேசினாலும் சில விஷயத்த நீங்க 2வது தடவை சொல்றீங்க. ஏன் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன விஷயம்னா, மற்றதெல்லாம் விட்டாலும் பரவாயில்ல, படிப்பு இல்லை, அழகு இல்லை, எதுனாலும் பரவாயில்ல, ஆனா இது இங்க வரும்பொழுது கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. அப்ப நீங்க ஒரு வார்த்தையை நீங்க 2வது தடவை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இது சாதாரண உண்மை. ரைட்டா? இது போல வேதாகமத்திலே ஒரு வசனத்திலே எந்த வார்த்தை திரும்பி திரும்பி வருகிறதோ, ஒரு அதிகாரத்திலே எந்த பதம் திரும்பி திரும்பி வருகிறதோ அந்த பதத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது வெளிப்படை. புரியுதா? இது ஒரு வசனத்துக்குள்ள 2 தடவை தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணல. வல்லமை பத்தி நான் பிரசங்கம் பண்ணல. ஆனா வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை அப்படின்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவராக இருக்கிறவருக்கு. இப்ப ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியம் நடந்திருக்கிறது. சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறோம், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. எல்லா விஷயத்திலையும் நீங்க நினைச்சதை விட ஜெபிச்சதை விட கர்த்தர் அதிகம் செஞ்சிருக்காரா கம்மியா செஞ்சிருக்காரா? எனக்காக நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு சாதாரண 30,000 வண்டி வாங்கணும்னு போவீங்க, 50,000 வண்டி எடுத்து உட்காருவீங்க இல்லையா? சின்ன வீடு கட்டான்னு முடிவு பண்ணுவீங்க, பெரிய வீடா கட்டிடுவீங்க. சிமெண்ட்ல தலை போடான்னு யோசிப்பீங்க, டைல்ஸ் இழுத்து விட்டுருவாங்க. சார் நல்லா கவனிக்கணும். 10,000 நகை வாங்கலான்னு போவீங்க, அந்த 5,000 நகை வந்து சேர்ந்துடும். அவன் என்ன சொல்ல வரேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் அவர். அதற்கு வல்லமை அவர்கள் இருக்கிறது. அதை நான் வச்சுக்கணும். அதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குது. இப்ப பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன வல்லமை? அதுதான் விஷயம். இப்ப ஒன்று சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க. நினைப்பதற்கும் அதிகமாக, நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக. இப்ப இது என்ன கீழ்னா, நான் எதை சொல்ல வரேன்? நினைப்பதல், நினைத்தல் அப்படிங்கிறது நான் கொண்டு வரேன். அதெல்லாம் நான் வச்சுக்கொள்ள. நீங்க என்கிட்ட எவ்வளவு தெரியுங்களோ அதை நான் 10 மடங்காக தரேன் சொல்றேன். நீங்க ஒரு போன் கொடுத்தா எவ்வளவு தரணும்? 1 ரூபா கொடுத்தா எவ்வளவு தரணும்? 10 ரூபா தரணும். நீங்க 0 ரூபா கொடுத்தா எவ்வளவு தர முடியும்? ஒரு 5 ரூபா போட்டுற கூடாதா? தர முடியாது. என்னங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சும்மா சிரிச்சிட்டு போத்துக்க நான் சொல்லல. கர்த்தர் உனக்கு உண்டானவையிலெல்லாம் நான் வர்த்திக்க பண்ணுவேன் தேவன் சொல்றாரு. நான் வச்சுக்கோங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு குண்டு மணி தங்கம் இருந்தா நீங்க அந்த தங்கத்து மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு உண்டானவையிலெல்லாம் நீர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளி இருந்தா வெள்ளி மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. புரியுதுங்களா? என்ன இருக்குதோ அதை நான் பல மடங்கு ஆக்கி தரேன் தேவன் சொல்றாரு. ஓகே, ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்வாரு? என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப இங்க என்ன தேவன் சொல்றாருன்னா, நீ நினைச்சத பார்க்கல
எதிர்பார்க்கிற. நீ நினைக்கவே இல்லைன்னா கர்த்தரால ஒன்றும் செய்யவே முடியாது. அதுதான் நான் வரேன். நீ நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இதான் விஷயம். நீ வீடு கட்டு நினைச்சாதான் நீ நினைச்சதை அதிகமா செய்ய முடியும். நீ வீடு கட்டு நினைக்காமலே இருக்கிறியே, நீ கார்ல போடு நினைக்காமலே இருக்கிறியே, நீ ஏரோப்ளேன்ல போடு நினைக்காமலே இருக்கிறியே, ஆசைப்படாமலே இருக்கிறியே, நீ நினைச்சாதான் அதிகமா செய்ய முடியும். சொல்லுங்க. அங்கதான் அங்க கொண்டு வர பயன். பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு நிலத்தை சொல்றேன். பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. எப்பன்னு கேட்காதீங்க. பாபேல் கோபுரத்தை ஏன் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளம் வந்து நோவா காலத்துல உலகம் அழிந்தது, இதெல்லாம் பார்த்தாங்க. இன்னொரு தடவை கர்த்தர் கோபம் வந்து உலகம் அழிச்சாருன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இமயமலையை விட பெரிய பில்டிங் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹலோ, இது நல்ல சரித்திரம். இமயமலையை விட ஏன் அப்படி? இமயமலை விட இமயமலை வரைக்கும் முட்டுச்சான் முதல்ல மலை. இமயமலையே முழுகிருச்சான். உலகமே தனியில மறக்க வச்சாங்க. இப்ப இவங்க பார்த்தாங்க. அதையும் தாண்டி ஒரு 100 அடி கட்டிட்டோம்னா அதை ஆதரவா சுத்த முடியாதுல்ல. இவனுக்கு கணக்கு பாரு. அதனால கட்டுறான் தட்டிட்டு இருக்கான். இப்ப ஆண்டவர் பார்த்தார். அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க. அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். தமிழ்ல ஒட்ட வச்சுட்டாங்க. அது மூல வார்த்தையில கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்ப கவனிங்க, விசேஷம் இன்னொரு சொல்கிறாங்க. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப அவங்க செய்ய நினைச்சாச்சு. அது என்ன தெரியுமே, தரப்பட முடியாது. இதுக்கு நானே இறங்கினாதான் அதுக்கு தேர்வு. இவ்வாறு ஆண்டவரை இறங்க வைக்கிற அளவுக்கு ஒரு மனுஷனுடைய எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு பாருங்க. ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? உண்மையிலேயே அவர் வந்தாதான் கதைக்காகும். அவர் வந்து ஒரு வேலை செஞ்சாரு. என்ன வேலை செஞ்சாரு? அவராலே தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அவங்க பிரச்சனை என்னன்னா, அவன் நினைச்சிட்டான். மனுஷன் நினைச்சிட்டான். இனி அவனை அடக்க முடியாது. இனி அவனை என்ன விட்டால் வளத்துல வேற யாராலையும் அடக்க முடியாது. இப்ப நான் இறங்குறேன். என்ன எப்படி இறங்குறேன்? எப்படி இறங்குறேன் அப்படின்னா, புருஷன் பேசுறது பொண்டாட்டிக்கு புரியல, பொண்டாட்டிக்கு பேசுறது பிள்ளைக்கு புரியல. கொடுமை பண்ணிட்டாரு கதை. அதான் கவனிக்கணும். சிமெண்ட் ஒரு மூட்டை போட்டு மணல 10 தட்டு போடுன்னு சொல்லி 10ன்னு புரிஞ்சால அவன் 10 தட்டு போடுவான். மணல்னு தெரிஞ்சால மணல் எடுப்பான். கைசா பைசா பொகா தொகைக்காக என்ன செய்வீங்க? கியா போல்தா ஹே தும் கரோ அப்படி நீ சொல்லுவேன். அவன் தொப்புல தப்ப கவலை நீக்கு அப்படின்னு தெலுங்குல பேசுவான். மாட்ட பேச்சு. இப்ப ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் புரியாம. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு, சரியா தப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. உங்க பையனை ரசிக சிஸ்டர் வேணான்னு சொல்ல, உங்க கவனம் இருக்கணும். வீட்டுல ரசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. பையனை பாருங்க, ரசிக்காதீங்க. உலகத்துல நான் சொல்லியிருக்கிறேன், இதுவரைக்கும் புதுசா ஒரு விலங்கு கூட தோன்றவில்லை, உருவாகவில்லை. ஓகே, இதுவரைக்கும் ஒரு செடி கூட புதுசா முளைக்கல. இப்ப நான் சொல்றேன், இதுவரைக்கும் உலகத்துல புதுசா ஒரு மொழி கூட வரலன்னு நான் சொல்றேன். கேள்வி புரியுதா பாருங்க. என்னங்க, ஒரு மொழி கூட? அப்படி என்ன விஷயம்னா, இந்த பாபேல் கோபுரத்தன்னைக்கு தேவன் மொழியை பிரிச்சார். நம்ம சொல்றோம் தமிழ்ல இருந்தாங்க மலையாளம் போயிருக்கோம். அவன் சொல்றான் அங்க இருந்து எங்க இருந்து எங்கேயும் போகல, தேவன் பிரிச்சு விட்டாரு. தேவன் என்ன மொழியை தான் பிரிச்சாரு, எழுதியமா பிரிச்சு விட்டாரு. அதுல பண்டிதத்தை கொடுத்துட்டாரு அவனுக்கு. அதான் ஆச்சரியம். தமிழ்ல இவ்வளவு பெரிய பிஹெச்டி இருக்கிறாங்களே, அவன் மலையாளத்துல இல்லையா? இருக்கலாம். கன்னடத்துல இல்லையா? இருக்கிறான். தெலுங்குல இல்லையா? இருக்கிறான். அவனும் தான் ஆதி காலத்துக்கு தெலுங்கு கதையை வச்சிருக்கான். அவனும் தான் உலகத்தோடு வந்து அவன் தான் கதையை வச்சிருக்கிறான். அப்ப இந்த பாஷைகளை யார் தான் உண்டாக்குனாரு? கடவுள் உண்டாக்கினார். இவன் ரெண்டு நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு பாஷை உருவாக்குவோம் அப்படின்னா என்ன வரைக்கும் உருவாக்குனதான் எனக்கு தெரியல. நம்ம சொல்லிக்கலாம், அப்படி உருவாக்கல. இதுவே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது சாட்சி. மொழிகள் இருப்பதே ஒரு மாபெரும் சாட்சி. இன்னைக்கு பாபேல் கோபுரத்தை அவன் கட்டாம போயிருந்தா இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போம்?
பதில் நம்ம எல்லாரும் ஒரே லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கும். இவங்க கட்டணு நினைச்ச அந்த ஒரு குசும்பு தான் இன்னைக்கு இத்தனை மொழி வந்ததுக்கு காரணம். நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க போல. அப்ப ஆண்டவர் என்ன கொண்டு வந்து பிரிக்கிறாருன்னா, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, அவர்கள் நினைத்து விட்டார்கள். இதுதான் தெய்வத்துக்கு பிரச்சனை. நினைச்சிட்டாங்க ஐயா. ஏன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்ததாயிட்டுன்னா, இது என்ன இச்சைன்னா அப்படி பார்க்கறது 2 தடவை பார்க்கறது இச்சை கிடையாது. நீங்க பயந்துடாதீங்க. அவளை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா, இனி அவங்க அப்பா நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. தண்ணி போனாலும் கையை பிடிச்சி இழுத்துருவான். எப்படி இழுக்கு கையை பிடிச்சி இழுக்கணும்னு ஓடணும் முடிவு பண்ணா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆத்தானாவது அப்பனாவது புருஷனாவது பொண்டாட்டியாவது பிள்ளையாவது நினைச்சுட்டா கலந்து செய்கிறார். கத்தனை நினைக்கிறாங்க. அதான் உள்ளுக்குள்ள போய் விதைக்கப்பட்டு விட்டது. நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சொல்லுங்க, நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீ நினைத்ததை விட மிகவும் அதிகமாக செய்கிறவன். இப்ப எங்க விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம இன்னும் நல்ல காரியங்களை நினைக்கிறவங்க இருக்கும். ஹலோ, நம்ம என்ன நினைக்கல, கார்ல போகணும்னு நினைக்கல, நல்ல வீடுகள் நினைக்கல, தங்க கொலுசு போகணும்னு நினைச்சு. கரெக்ட், எனக்காக போய் சொல்லக்கூடாது. இது தேவ சமூகம். நீங்க சொல்லுங்க சார், உங்க மனைவிக்கு தங்க கொலுசு போகணும்னு நினைச்சிருக்கீங்க? எனக்காக சொல்லணும். உண்மை சொல்ல பொய் சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க பொய் சொல்லுவாங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. அதான் உங்களுக்கு கேட்கறேன். நினைச்சது அதான் விஷயம். நினைக்கல, இதான் விஷயமே. இதுதான் கத்த சொல்றாரு. எப்ப காலைல கொலுசு வரும்? ஒரு நாளாவது கத்தாது. இன்னைக்கு நைட்டாவது நினைக்கிறது ஐயா. என் மனைவி தங்கத்துல கொலுசு போகணும் நினைங்க. நினைங்க. அப்பதான் அது விருப்பமா மாறும். அப்புறம் தான் விசுவாசமா மாறும். நினைவு தான் ஆரம்பம். நினைவே இல்லையே, இதுதான் பிரச்சனை. வாட்சி முடிக்கலாம். இன்னைக்கு 8 மணிக்கு போற ஆள் எங்க தானே? வண்டி வந்துருக்கீங்களா? 8 மணிக்கு முடிக்கிறேன். அந்த 7:43 தான். வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம், இந்த ஒரு பாயிண்ட் வேணா நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். 29:18. சரி, நீதிமொழிகள்ல எல்லா வசனமுமே 2 பகுதிகளை உடையதாக இருக்கிறது. ஒரு வசனத்தில் எவ்வளவு இருக்கும்? 2 பகுதி. முதல் பகுதியை விலகிக் கொள்வதற்கு 2வது பகுதி உதவி செய்கிறது. 2வது பகுதியை விலகிக் கொள்வதற்கு முதல் பகுதி உதவி செய்கிறது. அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் 12 நான் சொல்லுவேன், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இன்னொன்று அர்த்தமாவது என்னன்னா, நீங்கள் தேவனுக்கு ஒத்து வசனத்துக்கு ஒத்து சிந்திக்கிறீங்கிறது மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகுதுன்னு சொல்லும் பொழுது நீ அங்க இருக்கும்போது நீ மனம் புதிதாக இருக்கிறேங்கிறது கொண்டு வராங்க. இதெல்லாம் மறைமுகமா மொத்த 2 காரியம் சொல்லியிருக்காரு. ஆனா 4 காரியம் வெளிப்படுது. நீ அங்க ஒத்து போகாதன்னா வேற எங்க ஒத்து போகணும்? வேற எங்கேயோ ஒத்து போக சொல்றாரு. புரியுதுங்களா? அது சொல்லப்படல, ஆனா அர்த்தம் இருக்குது. சொல்லுங்க, புரியுதுங்களா? நீங்கள் உலகத்துக்கு ஒத்து வேஷம் தெரியாதுன்னா அப்படின்னா என்ன, வேற எங்கேயோ நம்மள ஒத்து போக சொல்ற. எங்க போகணும்? வேதத்துக்கு ஒத்து போகணும். இங்க மனம் புதிதாகலன்னா ஏன்னா அங்க நம்ம அப்படி கரெக்டான அர்த்தம். அங்க ஒத்து போயிட்டு இருக்கனால இங்க நம்ம மனம் புதிதாகல. அப்ப நம்ம புதிதாகுங்கிறது சொன்னா நம்ம பல காலம் இருக்கணும்னு அர்த்தம். இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி பல வார்த்தைகளை புரிய வைப்பேன். இது போல நீதிமொழிகள்ல 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு எப்பயுமே பாருங்க முரண்பாடாக எழுதப்பட்டிருக்கும். இந்த நீதிமொழியில் ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இவன் கேட்கல, இவன் விரும்பினான். கத்த சொல்றாரு, நான் வந்து கொடுக்குறேங்கிற. துன்மார்க்கன் பயப்பட்டான், அது நேரிடுன்னு சொல்ல, வந்து நேரிடுன்னு சொல்ல. வந்து 2 வார்த்தை நம்ம பகுத்து பார்க்கும் பொழுது 2க்கும் முரண்பாடாகவும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டதாகவும் இறைவன் அப்படி எழுதிட்டே வர்றாரு. அப்ப அதே போல இதுல என்ன சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் அப்படிங்கிறப்ப தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன அப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை புரிய வைக்கிறது கீழே தொடர்ந்து சொல்றாரு, வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை காக்கிறவனோ அப்படிங்கிற. அங்க சீர்கட்டு விடாததுக்கு ஆப்போசிட் இங்க பாக்கியவான்.
அங்க தீர்க்க தரிசனங்கிற வார்த்தைக்கு இங்க இவர் என்ன பலம் போடுறாரு அப்படின்னா வேதத்தை காத்தல். அங்க தீர்க்க தரிசனம் இல்லாதங்கிற வார்த்தைக்கு இவர் என்ன போடுறாரு? வேதத்தை காக்கிறவனும். அப்ப தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம்னா நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம் அல்ல, வேதமாகிய தீர்க்க தரிசனம். வேதம் தான் உண்மையான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? லிட்டரலா அப்படியே எடுப்போம். தீர்க்கமான தரிசனம். தீர்க்கமான தரிசனம் தான் தீர்க்க தரிசனம். என்ன நடக்கும்? 20 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்? 30 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்? 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்துல் கலாம் சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி 2020 இந்திய நாடு வல்லரசு ஆகுதுன்னு சொன்னார். அது நடந்துச்சுன்னா அவர் தீர்க்கதரிசினா அவருடைய மூளையில கணிக்கிறார். அவருடைய மூளையை வச்சு எந்த அளவுக்கு வேகமா போச்சுன்னா விஞ்ஞானம் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்குள்ள விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், இந்திய நாடு இவருடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அவர் கணிக்கிறார். அதான் தீர்க்கமா தரிசிக்கிறார். அதான் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப தீர்க்க தரிசனங்கிற வார்த்தை மூல பாசையில் இருக்குது. இது தமிழ்காரங்க மொழிபெயர்க்கிறாங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. துணி துவைக்கிற மிஷினுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்ன? கை கழுவுற பேஷனுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? மூஞ்சி கழுவிட்டு வரைகிறது என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? ஃபேஸ் வாஷ். இப்ப வாஷிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொண்டு வந்தீங்க? கவனிங்க. துவைக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்க, மூஞ்சி கழுவுறதுக்கு கொண்டு வந்தீங்க, பாத்திரம் தைக்கிறதுக்கு கொண்டு வரீங்க, கையை கழுவுறதுக்கு கொண்டு வரீங்க. இப்ப வாஷ ஒரு அர்த்தம் வந்துச்சுன்னா தமிழ் எப்படி மொழிபெயர்க்க போறோம்? இவ்வளவு அர்த்தம் இருக்கும் பொழுது என்ன இருப்போம்? இப்ப புரியுதுங்களா? இது போல மூல பாஷையில ஒரு வார்த்தை போட்ட உடனே இவங்க தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி மொழிபெயர்க்கிறா மூக்க சொல்லிட்டு இருக்கான், தலையை சொல்லிட்டு இருக்கான். இப்ப எதை போடுறது சார்? எதை? இப்ப நம்ம எல்லாம் பாத்ரூம்னு சொல்றோமே, இப்பெல்லாம் வட இந்தியாவில் பாத்ரூம்னு சொல்றது இல்ல, டிவி பார்க்கணும் தெரியும். என்ன ரூம் அது? பாத்ரூம் ரெஸ்ட் ரூமா? நான் நினைச்சேன், நெட்ல வர கேட்டுட்டு இருக்கிறேன், ஏதோ இன்டர்நெட்ல வர ஏற்றிட்டு இருக்கிறேன். பாத்ரூம் வந்து ரெஸ்ட் ரூமா? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுமா. டாய்லெட் நார்த் சவுத் இந்தியா யூஸ் பண்றது இல்லையா? அங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இவ்வளவு தமிழ் தம் கட்டுற நீ வாஷ்ரூம்ங்கிறாங்க, அது இல்லைன்னா வாஷிங் ரூம்னு வைக்கிறாங்க. எதை? பாத்ரூம். நம்ம குளியல் அறைக்கிறோம், அவன் வாஷிங் ரூம்ங்கிறான். நமக்கு வித்தியாசமா தெரியுது. ஆனா அவன் வந்து ஃபேஸ் வாஷ்ங்கிற, ஹேண்ட் வாஷ்ங்கிற, கார் வாஷ்ங்கிற. ஏன் இதை அந்த வாஷ் சொல்லக்கூடாது? குளிக்கிறது ஏன் வாஷ் சொல்லக்கூடாது? போடு அப்படிங்க. வாஷிங் ரூம், வாஷிங் மிஷின் ஆகுதுங்கிற வாஷிங் ரூம் போடு. பாத்ரூம் பேர் என்னது? வாஷ்ரூம் வருது. வாஷிங் ரூம், வாஷ்ரூம்ங்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வரேன், ஒரு வார்த்தையை மொழியாக்கம் போடும்போது சில பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாமஸ். ஒரு வார்த்தைய இந்த ஷாலோங்கிற வார்த்தைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா 2 பக்கம் டைப்பிடிச்சு கைதுவாங்க. போனோமே ஷாலோம் ஷாலோம்ங்கிறவன், யெகோவா ஷாலோம் ஷாலோம்ங்கிறவன், அந்த ஷாலோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 பக்கத்துக்கு அர்த்தம் எடுத்துறாங்க அந்த ஈப்ரு பாஷையில. அவ்வளோ பொருள் நிறைந்ததாக அது இருக்கிறது அந்த வார்த்தைக்கு. அப்ப இங்க தீர்க்க தரிசனத்துக்கு என்ன அப்படின்னா நம்ம எளிமையான ஒரு அர்த்தம் எடுப்போது தீர்க்கமான தரிசனம். சொல்லுங்க. தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்ப என்ன விஷயம் சொல்றீங்க? என்ன அப்படின்னா, இப்ப பட்டிக்காட்டுல போனவங்க என்ன செய்யறாங்க, தான் பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இல்ல. ஆனா படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளதான் வராங்க. ஆனா அவங்க டாக்டர் ஆவது கிடையாது. ஏன் நம்ம எல்லாம் டாக்டர் ஆகுறதுக்கு காரணம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் இன்ஜினியர் ஆகுறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மண்டையில மூளை இல்லாதனால இல்ல, நம்ம அப்பனுடைய மண்டையில அது உதிக்காததுனால நம்ம ஆகல. நம்ம அப்பன் மண்டையில ஒரு தர்சனம் உருவாகி என் மூத்த பிள்ளைய நான் இன்ஜினியர் ஆகணும், இவனை டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாதான் 1ஆம் கிளாஸ்ல இருந்து அவன் என் பையனை எப்படி நினைப்பான், சொல்லி கொடுத்து பிள்ளைய வளர்த்திருந்தானா நமக்கு வரும். இது வரைக்கும் ராகுலுக்கு பேரு ராகுல் தான் சொல்லி கொடுத்தீங்க, டாக்டர் ராகுல் நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா சின்ன விஷயம் தான். ஆனா அவனுடைய மனதில் என்ன பதியுது, டாக்டர் எண்ணத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள். நிச்சயமா பாருங்க, ஒரு டாக்டர் கவனிச்சுக்கோங்க, நல்ல பெரிய
பெரிய டாக்டர் கொண்டு வந்து காட்டுங்க, இதை விட நீ பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை அவன் இதயத்துக்குள்ளே போகும். ஒரு தடவை, அந்த 4 தடவை சொல்லுங்க, 100 தடவை சொல்லுங்க. அந்த வார்த்தை அவனுக்குள்ளே விதைக்கப்படும். அது அவன் வளர 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 அது வேறுபட்டு அது வளர ஆரம்பிக்கிறது. அப்பா டாக்டரா இருக்கும்போது உள்ள பார்க்கலாம், நீ இப்படிதான் சொன்ன உடனே இவன் மனசுல அப்படியே கிளிக் ஆகுது. படம் போட்டு படம் புரியுது, இவனுக்கு படம் புரிஞ்சிச்சு, படம் ப்ளூ பிரிண்ட் உள்ள போயிடுச்சு. இப்ப டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். தீர்க்கமான ஒரு தரிசனம் நமக்கு வேணும். நீங்க என்னவா மாற போறீங்க, உங்க பிள்ளை என்னவா நீங்க மாற்ற போறீங்க, உங்க எதிர்கால திட்டம் என்ன? காலைல சொன்னேன், கீத்து வீட்டுக்கும் ஓட்டு வீட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை கட்டுறதுக்கு. கீத்து வீட்டுக்கும் கட்டிட்டு போய் வீட்டை வச்சு கொடுத்தாராம். நீங்க அந்த ஒட்டு கட்டுறதுக்கு வாங்க போவோம் முடியல. நான் என்ன சொல்றேன், நீ பிச்சைக்காரா போறது கலெக்டரா போறது ஒரு தரிசனமே தேவையில்லையா? தரிசனா என்னையா உன் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? நான் வச்சுக்கோங்கம்மா, ஐயா 2 பேரும் பிள்ளைய பற்றி சும்மா உட்காந்துட்டு கூடாது. ராஜா சார், ஒரு திட்டம், உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உங்க பையன் என்னவா மாற போறோம், உங்க பொண்ணு என்னவா மாற போகுதுன்னு இவன் 8ஆம் கிளாஸ் படிப்பு நீங்க டிசைட் பண்ணலன்னா நீங்க தோத்துட்டீங்க. நீங்க முதல்ல டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தீர்க்கமான தரிசனம் இருக்க வேண்டும். நீங்கள் என்னவா மாற வேண்டும், இவன் என்னவா ஆக்கணும், அதுக்கு என்னென்ன வழிகள். நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துறேன், நீங்க சிந்திங்க. யாராவது ஒருத்தர் அப்படி செயல்படுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க செயல்பட முடிஞ்சா செயல்படுங்க. ஒரு டிரைவரா இருக்கிறார் ஒருத்தர். இப்ப நாங்க எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறது, நான் சொல்லுறேன் சரியானு பாருங்க. உலகத்திலேயே எந்த நாட்டில டிரைவருக்கு அதிக சம்பளம்? முதல் படிங்க. இன்டர்நெட்ல படிப்பீங்களோ எங்கேயாவது உட்காந்து படிங்க. அந்த நாட்டுல வேலைக்கு போறதுக்கு அவன் என்னென்ன சட்டத்திட்டங்களை வச்சிருக்கான் கண்டுபிடிங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கண்டுபிடிச்சு அந்த சட்டத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ முயற்சி செய்வாயானால் நீ எங்க போய் உட்காரலாம்? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே நல்ல ஸ்கூலை பாக்குறேன். ஒரு லைஃப்ல இப்ப நான் சொல்றேன் சார், சிங்கப்பூர்ல காஃபி 1 ரூபா, அவனுக்கு 1 ரூபா, நமக்கு எவ்வளவு? 50 ரூபா, 55 ரூபா. ஏதோ ஒரு ஊர்ல தினாங்கிறான், உலகத்திலே பெருசு. அப்பா இது என்ன ஒரு 200 ரூபா 225 ரூபா 1 ரூபா. அவனுக்கு காஃபி 1 ரூபா, நமக்கு காஃபி. அவனுக்கு புரோட்டா 2 ரூபா, நமக்கு 450 ரூபா. அவனுக்கு சாப்பாடு 5 ரூபா, நமக்கு 1250 ரூபா. அவனுக்கு அவ்வளவுதான், நமக்கு எவ்வளவு? சரி, இதனுடைய ரகசியம் என்னன்னா, ரகசியம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற நீ இங்க இருக்கிற 45 மாசம் சிங்கப்பூருக்கு 1 மாசம் சமங்கிற அர்த்தம். நம்மளோட 45 மடங்கு அவன் உயர்ந்திருக்கான், 50 மடங்கு உயர்ந்திருக்கான். அமெரிக்காரன் 65 மடங்கு உயர்ந்திருக்கான். அவன் 1 ரூபா, இன்னைக்கு 62 ரூபாய். இன்னைக்கு தயவு செய்து தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. நேற்று வரைக்கும் 62, 61 பேசாதீங்க. நம்ம ஜபத்தை கேட்டு கத்தரை இறங்கிட்டு இருக்கிறேன். நீங்க இன்னும் 68 எழுதில உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் டெய்லி விசாரிச்சுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு தான் விசாரிக்கல. சரி கவனிங்க. அப்ப நம்ம எவ்வளவு சிந்திக்கணும் அப்படின்னா, நம்ம எங்க வேலைக்கு போகலாம், நம்ம லைஃப்பை எங்க செட்டில் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வழிகள், என்னென்ன வழிமுறைகள், இதெல்லாம் நம்ம யோசித்து ஒரு தானே சொல்ல. நம்ம விசுவாசி பையன் வந்து சவுத் கொரியா சிஓல லட்சணாரா வேலை செய்யறாரு, 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்தியாவில் எந்த காலேஜில் 2 லட்சம் சம்பளம் தரலாம்? ஜனாதிபதி கூட ஒன்றும் தரல, 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்ப இதே படிப்பு தான் இந்தியாவில் எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு வரும்? 25,000, 30,000, 40,000, 50,000. அதோட புதுசம் அங்க போகவும் 2 லட்சம் ரூபாய் வருது. அப்ப 4 மடங்கு அவங்க ஆயுசு நாட்களே 4 மடங்கு கூட்டி கொடுத்தது போல இல்லையா? இங்க 1 வருஷம், இங்க அங்க 1 வருஷம் இருக்கிறது சரி, இங்க 4 வருஷம் இருக்கிறது சரி. கணக்கு. அதனாலதான் அவங்க வேலை போறாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்றீங்க? உங்க எதிர்கால திட்டங்களை சரியாக திட்டுங்கள். புள்ள என்னவோ ஆனா போட்டு இல்லைங்க, நீங்க திட்டமிடாதபடியால் ஏன் முள்ளு வருதுன்னா, நீ நெல்லை விதைப்பதற்கு நீ திட்டமிடாதபடியால் அங்கே முள்ளு முளைக்கிறது. இந்த லாஜிக் மறக்கவே கூடாது, சுட்டுப்பட கூட மறக்கூடாது. உன் எதிர்காலத்தை குறித்து உனக்கு ஒரு திட்டம் இல்லாவிட்டால், உனக்கு ஒரு விருப்பம் இல்லாவிட்டால், உனக்கு ஒரு தரிசனம் இல்லாவிட்டால், புரியுதுங்களா? தேவனால ஒன்றும் செய்ய முடியாது. திட்டம் இருக்கணும். நீ நினைப்பதை பார்க்கலாம் அதிகம் செய்யணும். நீ நினைக்காமலே இருக்கிறவே நமக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் தீர்க்கமான ஒரு தரிசனம் நமக்கு தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். சிறுவேல ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க.
சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது தேவனை நல்லா படிங்க. பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல நான் உன்னை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அப்ப என்ன அழகா சொன்னார் பாருங்க. ராஜாதி ராஜா ராஜமாக்கான ராஜகுல தலைவர் அப்படிங்கிறது போல பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போன சேர்க்கிறேன். பாலும் தேடும் மலிவா கிடைக்கிற தேசம் சொல்லல, பாலும் தேட சீப்பா கிடைக்கிற தேசம் சொல்லல, பாலும் தேடும் ஆனாய் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன். கவனிக்கணும். இப்ப தேவனுக்கு ஒரு திட்டம் வந்துச்சு பாருங்க. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு திட்டம் இல்லை. ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்லவே. பிருத்திவிராஜை விட ஒரு ஜனாதிபதியை விட ஆண்டவர் மகா அறிவாளி அல்லவா? அப்ப அவர் அப்படி நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே. அது என்ன திட்டம்? உன் வாழ்க்கையில இப்படி சந்தோஷமும் சமாதானமும் எல்லாமே என்னவா இருக்கணுமா? ஆராய் ஓட வேண்டும். பாடும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போக போறேன். இப்ப ப்ளூ பிரிண்ட் தர ப்ளூ பிரிண்ட வச்சுக்கிட்டு தான் நீங்க வீடு கட்ட முடியும். இந்த வீட்டை கட்டணும்னா ஒரு அடிய ப்ளூ பிரிண்ட் கூட்டினா அவன் ஜப்தி பண்ணதுக்கு அவன் கேஸ் போறதுக்கு அவன் ரைட்ஸ் இருக்குது. 22க்கு 22 ஹாலும் போட்டா 22க்கு 22 ஹால். இந்த ஹாலத்துக்கு அங்க போட்டு ரூபத்துக்கு இங்க போனா சார் ஒதுக்க மாட்டான். நீ கட்டணத்துக்கு முன்னாடி நீ உட்காந்து எத்தனை நாள் யோசிக்கோ. இப்படித்தான் நீ கட்டணும். ப்ளூ பிரிண்ட் போடுற வரைக்கும் உனக்கு மாதம் ரைட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீ போட்டு அப்ரூவல் வாங்கி தரணும், அப்படித்தான் கட்டணும். அப்ப ஒரு திட்டத்தை நீ கேட்டு நீ என்னவாக போகிறாய், நீ என்ன செய்ய போகிறாய், நீ என்ன சாதிக்க போகிறாய், உன் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, இதெல்லாம் நீங்க உட்கார்ந்து திட்டமிடாவிட்டால் அவன் முள்ள விதைச்சிட்டு போனது போல அவன் தன்னுடைய திட்டங்களை அவன் ஆயத்தமாக வைத்திருக்கிறான். என்னங்க கல்யாணம் அடிச்சிங்களா? என்ன மனைவன் நீ உன் மனைவியை குறித்து எதிர்கால மனைவியை குறித்து ஏதோ கிடைக்கிறது கருப்போ வெள்ளையோ குட்டையோ நட்டையோ யோசிச்சா நீ இந்த வாய்ப்பு விசாரம் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ நீ குட்டையும் ஏத்துக்க ரெடியா இருக்கிற, நெட்டையும் ஏத்துக்க ரெடியா இருக்கிற, கருப்பையும் ஏத்துக்க ரெடியா இருக்கிற, வெள்ளையும் ஏத்துக்க ரெடியா இருக்கிற. அப்ப குட்டையும் கருப்பையும் போட்டுருவோம். ஏன்னா நீ இன்னும் திட்டம் போடல, ஏதோ ஒரு வார்த்தை கேட்கறீங்க. அப்படின்னா என்னப்பா முள்ளோ குறுக்கோ ஏதோ வரட்டும், நெல்லோ முள்ளோ வரட்டும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவன் முட்டா பையன், இவன் யாரு இவன் முட்டா பையன், இவன் தான் எது வேணா வார்த்தைங்க. நானே நெல்ல போட்டா நெல்ல வரும் தெரிஞ்சுக்கிது அவனுக்கு தெரியல. ஏதோ வரது வார்த்தைனா முட்டா பையன். வரது வரனா என்ன வரும்? முள்ளும் குறுக்கும் காஞ்சோரியும் வேப்பங்கொட்டையும் காக்கா திண்டு போட்டு என்ன போட்டா தான் வரப்போகுது. அப்ப இவனுக்கு பொழைக்க தெரியல, இவனுக்கு மண்டல போல இல்லை. அப்ப இவனை ஏமாத்தலாம். அப்படி யார் தெரிஞ்சுக்கிறான்? பிசாசு தெரிஞ்சுக்கிறான். அவன் இருக்கிறதுலே ஆயப்பன் ஏற்கனவே பைக்குள்ள இருக்கிறாங்க. ஆயப்பனுக்குள்ள போட்டு இந்த ஆட்டி மணிவண்ணன் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆயப்பனை நீங்க திருப்திப்படுத்தணும். நீங்க கடவுளை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அர்த்தம். நீங்க நினைச்சுக்காதீங்க ஆயப்பனத்துக்கு தலை கர்த்தருக்கு ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படி வசனம் இருக்கு. நீங்க ரொம்ப ஆடக்கூடாது, ஆடணும். ஒரு அளவு தான் ஆடணும். இன்னும் கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி ஆடப்படல தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டிக்கு இடையில உங்க அப்பாவும் அம்மாவும் வாய தந்தானா அது உங்களுக்கு சாபம். நான் வச்சுக்கோங்க, உங்க கணவன் மனைவி ஆன பிறகு உங்க ஆயப்பை ஏதாவது குறுக்க வந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுட்டீங்களா, உங்களுக்கு சாபம். அதோட நிறுத்துங்க. வசனம் சொல்லுது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட சேர்ந்திருப்பார். இதுதான் வசன சட்டம். நீ பிரிஞ்சு வர வேண்டாம். அவங்கள மூக்க உள்ள விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க கூட. கல்யாணம் ஆகி அத்தனை பேர் உங்களுக்கு சொல்லுங்க தம்பி, இல்லைங்க பெரியவங்கன்னா உன் பொண்டாட்டி பாத்துக்கோ, இது ஏன் பொண்டாட்டி, புரியுதுங்களா? இங்க நீ மூக்க விடக்கூடாது. நீ ஆலோசனை சொல்லு, தம்பி இப்படி செய்யலாமே, அது ரைட்டு, இப்படி செய்யன்னு சொல்றது தப்பு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புரியுதுங்களா, உங்களுடைய முழு குடும்பமும் கணவனும் மனைவியும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்க ஆயப்பனுக்கு இடம் கிடையாது. ஆயப்பன் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம், கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் வச்சுக்கோங்க, உங்க திருமண விஷயத்துல நீங்க தப்பு பண்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாத்துக்கோங்க. சும்மா ஆயப்பன் சொன்னீங்கன்னா கத்தனை வச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு உங்க பேரண்டா கொடுத்து ஒரு கிறிஸ்தவ பொண்ணை பார்த்து சொல்லிருக்கீங்க? எத்தனை பேருக்கு சொல்லிருக்கீங்க? ஆண்டவன் சொல்லிருக்கீங்களா? ஒரு ஆண்ட சொல்லிருக்கீங்களா? 100 பேருக்கு சொல்லணும் தம்பி. நெல் விளையாட்டு கஷ்டப்படணும் தம்பி. நம்ம உங்க வாழ்க்கையே தலைவலியா போயிடும். ரசிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா சமாதானமே போயிடும். பாருங்க, வீட்டுக்குள்ள கொளுத்திட்டு டான்ஸ் ஆடும் பொழுதுதான்
கடா வெட்டி தின்னுட்டு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த தலைவலி என்னன்னு தெரியும். இப்ப தெரியாது. நீங்க உங்களுக்கு ஆயப்பன சந்தோஷப்படலாம் நீங்க முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. தெய்வத்தை சந்தோஷப்படலாம் என்ன உங்களுக்கு கிடையாது. சரிங்க, இதெல்லாம் கத்தர் பேசுற வார்த்தை இது செய்தே கிடையாது. எதுக்காக பேச வந்தது? நீங்கள் திட்டமிடாவிட்டால், அதுக்காக சொல்ல வந்தேன். நீங்க உங்க மனைவி எப்படி நீங்க திட்டமிடாவிட்டால் பிசாசு திட்டமிட்டுருவோம். ரைட்டுங்களா? தொடர்ந்து தியானிப்போம், கண்களை கொடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். அடுத்த வாரம் பேசுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேவனுடைய விருப்பம் தானாய் நிறைவேறாது. ஒரு தகப்பனுடைய விருப்பம் தானாய் நடக்காது. பிள்ளை ஒத்துழைத்தால் ஒழிய, பிள்ளை அந்த விருப்பத்தை பெற்றுக்கொண்டால் ஒழிய, பிள்ளை விரும்பினால் ஒழிய அப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. அப்பா ஆசைப்படலாம், பையன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், எனக்கு கணக்கே வரலைங்களா, தொலைஞ்சது, அவ்வளவுதான். இவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக முடியாது, பொம்மையை வச்சுட்டு ஆடிட்டு இருக்க வேண்டியதான். சிந்திங்க. இதே போல இறைவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னா நீங்கள் விரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். நீ செயல்படுவது மூணாவது, விசுவாசிப்பது இரண்டாவது, நீ விரும்புவது முதலாவது. இது ஒரு பாயிண்ட் கற்று உள்ள வைக்கிறார். நீ விரும்பு முதலாவது. நீ விரும்ப வேண்டும். நீ விரும்பினாதான் நீ விசுவாசிப்பாய், நீ செயல்படுவாய், நீ திட்டமிடுவாய். நீ விரும்ப வேண்டும். நான் நல்லா இருக்கணும்னு விரும்புங்க. டெய்லி கால் எடுத்து விரும்புங்க. நீங்க கார்ல போகணுங்கிறது தேவனுக்கு ஒத்ததா, வேதத்துக்கு ஒத்ததா, ஒவ்வாததா? ஒத்தது. கார்ல போகணும்னு நினைங்க. வெள்ளி பொண்ணு பெருகும் கத்த சொல்லியிருக்கிறார். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சொத்து வைக்கிறான் இருக்குது. நீதிமானின் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். அவங்க இதெல்லாம் வரணுமே. இது தப்பு கிடையாது. ஏன் வரல? இதெல்லாம் தப்பு தப்புன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. போதும் என்கின்ற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏமாத்திட்டான். சொல்லாம எவ்வளவு பணம் இருந்துன்னு பார்க்க விட்டான். பண ஆசையே எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. சார் பணம் வேற, பண ஆசை வேற. சார் பண ஆசை தான் வேணாரு, பணத்தை வேணான்னு சொல்ல. பிரசங்கில வாசிக்கும் போது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று பிரசங்கி சொல்லி வச்சுட்டு போயிட்டான். அந்த காலத்துல பணம் வந்துருச்சு போல இருக்கு. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். அப்ப பண ஆசைதான் தப்புன்னு சொன்னார் ஆண்டவர். புத்தர் பார்த்தான், பேய் அவனுக்குள்ள போந்துருச்சு. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டான். தொலைஞ்சது. அப்ப ஆசைப்படாதீங்க, ஆசைப்படாதீங்க அப்படின்னு கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை சொல்லி, அது இச்சையா? அது ஆசை இல்லையா? ஆசை வேற, இச்சை வேறையா? ஆசைப்படுங்க, நியாயமான ஆசைகள் பண்ணுங்க. என் புள்ள நல்லா படிக்கணும், என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என் புள்ள கார்ல தான் போகணும், என் புள்ள கோட் ஷூட் போட்டு தான் பேசணும், என் புள்ள கோட் ஷூட் போட்டு தான் வேலைக்கு போவான். இதெல்லாம் நீங்க நினைக்காம இருக்கனால்தான் அவன் லுங்கிக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு வேலையை வச்சிருக்கிறான். நீங்க விரும்புக முதலாவது. உங்களுக்கு ஒரு தீர்க்கமான தரிசனம் உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளையை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, மனைவியை குறித்து உங்களுக்கு ஒரு தீர்க்கமான தரிசனத்தை தேவன் வைக்க விரும்புகிறார். அது இல்லாததால் தான் நம்ம சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறோம். வார்த்தையை காக்கிறவனோ பாக்கியவான். வார்த்தையை சிந்தித்தீர்களானால் உங்களுக்கு தரிசனம் உண்டாகும். வார்த்தைக்கு தரிசனத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது. வார்த்தை தான் தேவனுக்கு ஒத்தபடி உங்களை சிந்திக்கவும், தேவன் சிந்திக்கிறவனமாய் சிந்திக்கவும், நோக்கம் கொள்ளவும், செயல்படவும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 போன வாரம் சொல்லி முடிச்சேன். தேவனுடைய வார்த்தை. நல்ல சிந்திங்க, விரும்புங்க, நல்ல ஆசைப்படுங்க, நல்ல ஆசைப்படுங்க. உங்க ஆசைக்கு தண்ணி ஊத்துங்க. டெய்லி ஒரு செடி தானா வந்துடாது. நட்டு வச்சதுனால வந்துடாது. நட்டு வச்சு ஆடு மாடு திங்காம கடிக்காம பார்த்து தினந்தோறும் தண்ணி ஊத்துறதுனால அது வளர்கிறது போல. அருமையானவர்களே, உங்கள் எண்ணங்களுக்கு நீர் பாய்ச்சுங்க. உங்க பிள்ளைக்கு ஆசை கூட்டுங்க. நல்ல வீடியோ எடுத்து காட்டுங்க. வீடியோக்காக வாங்கி தரீங்க, நான் நாசமா போறது. நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு உலகத்துல யாரெல்லாம் சாதனை புரிஞ்சாங்க, கின்னஸ் ரெக்கார்ட் எங்க இருக்கு, அதை சீடி வாங்குங்க. அதை பிள்ளைக்கு போட்டு காட்டு. உலகத்துல யாராரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணா அதை முதல் உங்க பையன் உலகத்துல விளைங்க. நானும் சாதிக்கணும் அப்படிங்கிற பெரிய அவனுக்குள்ள ஓட்டுங்க. முகமது அலி குத்துச்சண்டை வீரர் வந்து அந்த 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 மேடைக்கு வரதுக்கு முன்னாடி அவன் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணி 1 hour உட்கார்ந்து வெறும் பணத்தை பார்ப்பான். ஏன்னா வெற்றி பெறுவதற்கு எக்ஸசைஸ் வர
இவன் பார்த்து அவன் சொல்றான், எனக்கு எக்ஸசைஸை விட நான் பார்க்கிற இந்த படம் எனக்கு வெறியை ஊட்டுகிறது, அந்த வெறி என்னை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு உலகத்துல குத்துச்சண்டை வீரனாக இருந்த முகமது அலி சொன்ன காரியம் அந்த வார்த்தை. உங்கள் சரீரத்தை விட உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது. உங்கள் எண்ணத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுங்க, செவிங்க. கர்த்தாவே, எனக்குள்ள விருப்பத்தை தாரும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விருப்பத்தை தாங்கப்பா. எப்போ விருப்பம் வரும்? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உனக்குள்ள நல்ல நல்ல எண்ணங்களை கர்த்தர் தருவார். நல்ல கர்த்தரோட ஐக்கியமா இருங்க, நல்ல கர்த்தரோட இருங்க. நல்ல நல்ல ஆசைகளை உங்களுக்கு தருவார். நேர்மையான ஆசைகளை கர்த்தர் தருவார். நம்ம சகவாசமா வேற எங்கேயும் இருக்குது. டிவி பார்த்துட்டே தான் நம்ம பொழுது போயிட்டு இருக்குது. உங்கள் எண்ணங்கள் சீர்கடையட்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானித்துக் கொண்டு சொன்னார். இரவும் பகலும் வெற்றியை தியானித்துக் கொண்டிருங்கள். இரவும் பகலும் ஆசீர்வாதத்தை தியானித்துக் கொண்டிருங்கள். இரவும் பகலும் சுகத்தை தியானித்துக் கொண்டிருங்கள். இரவும் பகலும் செழிப்பை தியானித்துக் கொண்டிருங்கள். சர்வ வல்லமை நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நம்முடைய மகிமையின் கருணைகளோடு கொண்டு பேசுகிற தெய்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆதலால் நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ ஜெபம் பண்ணும்போது அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகளெல்லாம், அந்த விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அல்லது நடக்கும் என்று நீங்க சொல்லிக் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனா பாக்கியவான். தீர்க்கமான தரிசனம் வேண்டும் என்று இன்றைக்கு என்னோட நீங்க பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்க எதிர்காலத்தை குறித்து ஒரு தீர்க்கமான தரிசனம் வேண்டும். ஆண்டவரே, ஒரு டாக்டர் மாத்திரம் தான் பிள்ளைய